ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்திலும் இந்த உபவாச ஜெபத்தை கூடி வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தரை தேடுகிறவர்களை ஆமென் அவர் ஒரு நாள் வெறுமையாக விடுகிறவர்களை அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை புது பலன் அடைய செய்கிறவர். ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற பலனை தரும்படி ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவி வருகிறார். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். ஆமென். பரம போவாஸ் ஆமென் ரூத்துடைய ஆமென் அவருடைய குணாதிசயத்தை கண்டு அவளுடைய ஆமென் போர்வையை விரிக்க சொல்லி அவளுடைய அந்த போர்வை நிறைய கோதுமை மணிகளை கொடுத்து அவன் அனுப்பி வைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிறைவான நன்மையால் நிரப்பி அனுப்புகிறவர். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை என்னையும் அவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஆராதனைக்குள்ளே கர்த்தர் இறங்கி வர வேண்டும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற பொழுது தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் கருத்துள்ளவர்களாக ஆமென் இருதயத்தை முழு இருதயத்தோடு கூட ஆமென் அர்ப்பணம் நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் நல்லா சொல்லுங்க. ஆமென். துதிகளை தேவனுக்கு நிறைய செலுத்துவோமாக. ஆமென். துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. இதுவரை எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேல் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறவரே எங்கள் எபினேசரே, உமக்கு நன்றி அப்பா. எல்ரோயி, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, சகல அதிகாரமுடையவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆமே, சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓ தடைகளை மாற்றுகிறவரே, கட்டுகளை அறுப்பவரே. ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகளை முறிக்கும்படி ஆண்டவரை முறியடிக்கும்படி பூமிக்கு இறங்கி வந்தவரே, இந்த காலை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஆமென். தேவ பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பரம வைத்தியரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவே நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த காலைகள் நடுவில் இறங்கி வரும்படி அவருடைய கரங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வ நீர் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தெய்வன் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க ஆமென் இறங்கி வருகிற தெய்வன் ஆண்டவரே. இந்த காலையில் எங்கள் மத்தியில் நீ வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்திலும் ஆண்டவரே என் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். ஆமென். எதிராக கிரியைச்சர் எல்லா பிசாசின் ஆவிகளை கர்த்தர் முறித்து போடும். உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் உடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் இறங்கி வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் ஆமென் கைவிடாமல் இருக்கிற தேவனீர் உடைய ஜனத்தை ஆண்டவரே மீண்டும் ஆசீர்வதிக்கும்படி ஆமென் உடைய பிள்ளைகளை பலதுகரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்வீராக. ஆமென். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நன்மைகளுக்காக, ஆமென் கிடைக்க வேண்டிய அற்புதங்களுக்காக, செய்ய வேண்டிய அதிசயங்களுக்காக, உம்மாலே பெற வேண்டிய விடுதலைக்காக ஆமென் ஜனங்களை நோக்கி பார்க்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக ஆமென் நீர் கிரியை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. கண்ணீரை துடைக்கிறவராய் ஆமென், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். களிப்பை ஆமென் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவராய் இந்த ஆராதனைக்குள்ளே வெளிப்படுவீராக. ஓ நானே உன் பரிகாரி என்றவர் அநேகரை சுகமாக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. நாம உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. தேவரீர் எங்கள் ஆமென் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாய் பலத்த செய்கைகளை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய எதிர்பார்த்து வந்திருக்கிறவர்களை நீர் வெறுமையாய் அனுப்புவதில்லையே, அதிசயம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் கூடி வந்திருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆமென் கர்த்தர் மகிழ்ச்சியோடு வைப்பார். ஆமென். ஆனந்த களிப்போடு ஒரு சன்னதியிலே ஆமென் பாடி துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாடி துதிக்கிற வேளையில நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாய் மாறும். ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைக்கிறவர்களையும் கர்த்தர் கம்பீரத்தோடு ஆமென் அறுக்க செய்வார். நீங்கள் அழுகையோடு இந்த ஆராதனைக்குள்ள வந்திருப்பீர்கள், ஆனால் ஆமென் நீ கண்ணீரோடு விதைக்கிறாய். ஆமென். உன்னை கர்த்தர் கம்பீரமாய் அறுவடை செய்ய பண்ணுவார். ஸ்தோத்திரம். தேவன் ஆமென் மகிழ்ச்சியோடு அந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்களானால் உங்களை ஆமென் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே உங்களை பாடி துதிக்க வைப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமருவதில்லை. ஆமென். அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஆண்டவர் குறை வைக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். சேர்ந்து பாடி துதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்துடுமே. ஒரு பழைய பாடல் சேர்ந்து நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. சேர்ந்து இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம்மை நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். என்று பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. எல்லாம் வாங்கியோடு சொல்லுங்க. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் காரணமாக அரவாரத்தின் முழக்கத்தினே, இஸ்ரவேலின் காலமாக அரவாரத்தின் முழக்கத்தின் மேல் எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் விசேஷ விடுதலை. ஆமென். ஆமென். தேவன் வல்லமை. ஆமென். தாழ்மை சேர்ந்து பாடும். இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். என்றும் ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலாக சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே. கைத்தட்டி இஸ்ரவேலின் துதிக்குள் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே என்னை புகழ்ச்சியாய் முன்குறித்தீ, கிருபையின் மகிமைக்குமே என்னை புகழ்ச்சியாய் முன்குறித்தீ. இன்னொரு சொல்லுவோமா? கிருபையின் மகிமைக்குமே என்னை புகழ்ச்சியாய் முன்குறித்தீ. சுதந்திரத்தின் அச்சாரமாக என்னை மீட்கவே உச்சரித்தீரே. உம்மாவியானவரா, உம்மாவியானவரா
கரங்களை தட்டி இஸ்ரவேலி துதிக்குள் ஆமென் தேவனே சபைகள் நடுவே உலாவி வந்தவர் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே இஸ்ரவேலி துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே நேரம் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திடுமே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இருக்கிற இடம் அசைவதில் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருக்கிற இடம் அசைவதாக துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே ஹல்லேலூயா நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் நடுவே ஆமென் வந்து எங்கள் நடுவே வாசம் பண்ணுகிற இம்மானுவேல் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி எல்லாரும் ஆமென் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஓ ஆமென் ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு நெருங்கி ஆமென் இந்த ஆராதனையில் ஆண்டவரை நெருங்கி அவரை தரிசிக்க ஆசை அவருடைய சமூகத்தில் அவரை கிட்டி சேர ஆசை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ஆசை ஆமென் அவரை ஆமென் தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் வெளிப்படுகிற ஒரு தேவன் இந்த காலையிலே கர்த்தருடைய சன்னதியில் நிற்பாயானால் ஆமென் ஹல்லேலூயா எலியாவின் ஜெபத்தை கேட்க ஆமென் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தர இறங்கி வந்த ஆண்டவர் உனக்குள்ள வெளிப்படுவார் ஆமென் Praise the Lord, hallelujah. மை துதிக்கிற ஆண்டவரே இரும்பு தாழ்பால்களை உடைத்து போடும் ஜெபம் ஹல்லேலூயா இரும்பு தாழ்பால்களை சொல்லுங்க உடைத்து போடும் ஜெபம் ஆமென் ஹல்லேலூயா வெண்கல கதவை உடைக்கும் ஜெபமே வல்லமை உள்ள ஜெபம் ஆமே சொல்லுவோமாக எல்லா தடைகளும் இன்றைக்கு உடையும் ஆமே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள் ஆமே ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா பிசாசின் தடைகளை கர்த்தர் உடைப்பார் உனக்கு நன்மை உண்டாகாதபடிக்கு ஆமே தடை பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகளை இன்றைக்கு உடைப்பார் ஆமே ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து பாடுவோம் ஆமே ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே முடியாதது ஒன்றுமில்லை ஜெபம்தான் ஜெயம் தருமே நீ ஜெபிக்க வந்திருக்கிறாய் அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருக்கிறாய் உள்ளம் அவரை தேடுகிறதா கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறதா நிச்சயமாக இன்றைக்கு உன் ஜெபத்திற்கு ஜெயம் உண்டு உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு ஆமென் தோல்வி அடைந்த எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார் விழுந்து கிடக்கிற உன்னை கர்த்தர் எழுப்புவார் ஆமென் மடங்கடிக்கப்பட்ட உன்னை தூக்கி விடுவார் ஆமென் ஹல்லேலூயா குழியில் கிடக்கிறவனை கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் ஆமென் உயர்த்துகிற ஆண்டவர் ஆமென் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் மீண்டுமாக ஹல்லேலூயா முடியாதது ஒன்றுமில்லை ஜெபம்தான் ஜெயம் தருமே சொல்லுங்க முடியாதது ஆமென் ஒன்றுமில்லை ஜெபம்தான் ஜெயம் தருவே ஹல்லேலூயா 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 மீண்டும் ஹல்லேலூயா 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 ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம் ஆமென் இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம் வெண்கல கதவை உடைக்க ஜெபமே வல்லமை உள்ள ஜெபம் சொல்லுங்க ஆமென்
சகல கதவை உடைக்கு ஜபமே வல்லமை உள்ள ஜபம் ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே மீண்டுமாக ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே சர்ப்பங்கள் தேள்களையும் மீது போடும் ஜபம் சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜபம் சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜபமே வல்லமையுள்ள ஜபம் சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜபமே வல்லமையுள்ள ஜபம் ஜபமே சொல்லுங்க ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் தேவனை துதித்து ஹல்லேலூயா தந்திடும் ஜபமே போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம் எல்லாரும் சொல்லுவோமாக போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம் பேய்களை ஓட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென் பேய்களை ஓட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம் தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலை துதித்திடுவே தேனாக தித்தித்திடுமே உம்மை நாவாலை துதித்திடுவே தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா பொது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே தென்றல் காற்றாக ஆமென் ஆவியானுடைய பிரசன்னத்திற்காக எல்லாம் கடந்து வரும் ஹல்லேலூயா உடைய பிரசன்னம் நம்மை இறங்கி வரட்டும் மகிமை இறங்கி வரட்டும் உடைய ஆளுகை இறங்கி வரட்டும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே காலை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே உம் செட்டையின் கீழ் வந்து சேருவே உன்னை மூடுமே உம் செட்டையின் கீழ் வந்து சேருவே உம் சிறகுகளால் என்னை மூடுமே தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா பொது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே காற்றாக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே ஆமென் ஹல்லேலூயா என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாலும் என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் ஆண்டவரே கரம் இறங்கி வரட்டும் ஓ ஆண்டவரை துதித்து பாடுங்கள் எல்லாம் ஆராதிங்கள் மனம் விட்டு துதிங்கள் ஹல்லேலூயா முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போமாக என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே சொல்லுங்க ஓ ஹல்லேலூயா பொங்கி 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 வழியுதே நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே சொல்லுங்க நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே ஏ தீங்கும் என்னை அணுகாது அவன் சொல்லுங்க தீங்கும் என்னை அணுகாது தீங்கில்லை 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 தீமை செய்ய முடியாது சத்தம் தீமை செய்ய முடியாது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கண்ணீர் அல்ல ஆனந்த களிப்பு தான் அல்லேலூயா அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆமென் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கண்ணீரை அல்ல ஆமென்
ஆமென் ஹalleluya. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். தீமையை அல்ல நன்மையை வைத்திருக்கிறார். சாபத்தை அல்ல ஆமென் ஆண்டவர் மேன்மை வைத்திருக்கிறார். எங்களை சட்டி ஆவியில் நிரம்பி ஓ ஹalleluya மகிழ்ச்சியோடு துதிங்க, ஆரவாரத்தோடு துதிங்க, ஆனந்த களிப்போடு துதிங்க. ஆமென் ஹalleluya. மகிமை வெளிப்படுவதாக, பிரச்சனை இறங்கி வருவதாக, ஆவியான கரம் வெளிப்படுவதாக. ஓ தடைகள் கர்த்தர் உடைச்செறிவாராக, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றுவாராக. இன்னும் நெருங்கி ஆண்டவர் பிராமணன் பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வர, இன்னும் அதிகமாய் நெருங்கி வர. ஓ ஹalleluya. இன்னும் தேவ பிரசன்னம், இன்னும் தேவ பிரசன்னம், இன்னும் தேவ மகிமை. ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. மை பிரசாதப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர் இந்த காலையில் எங்க மத்தியிலே வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. உம்மாலே ஆமென் ஒரு சேனைக்குள் பாய, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்ட எங்களை கர்த்தர் ஆமென் பலப்படுத்துகிறவராய். ஓ ஹalleluya. ரீமன சந்து ரிகா போலரா ரிகா சஞ்சரபோனா ரிகா போலரா சஜுனி சஞ்சரா. எல்லா சாபங்களும் உடையட்டும், எல்லா சாபங்களும் உடையட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும், எல்லா பாதாள வல்லமைகளை கர்த்தர் முறியடியும், எல்லா ஆமென் தீமைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தும். ஆமென் எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா அந்நிய கிரியைகளை சுட்டரித்து போடும். ஆமென் ஹalleluya. அதிசயம் செய்கிறவராய், அற்புதம் செய்கிறவராய், விடுதலை தருகிறவராய், எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் ஆமென் கர்த்தர் காலையிலே கிரியை செய்யும். ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தூயாதி தூயவரே உமக்கு மகிமை அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஜீசஸ் ஹalleluya. இன்னும் பிரசன்னம் நிரம்பட்டும். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா கிரியைகளையும் அழித்து போடுவீராக. ஹalleluya. இமன சந்தர பலர கஜன ஜன விதலர சந்தர பலர ப. ஆமென் ஹalleluya. நீர் பெரியவர் சொல்லுங்க, நீ நல்லவர் சொல்லுங்க. ஆமென். நீ அற்புதமானவர். ஆமென் ஹalleluya. நீ நாமம் அதிசயமானது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. இக்கபோலர சந்தர பஜன ரிக்கபோலர சத்ரு நிமன நிமன சந்தர ரப 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 ரப. ஓ ஜீசஸ் ஹalleluya. ஓ ஜீசஸ். ஆமென் ஹalleluya. இக்கபலர பலர ஜர 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 இக்கபலர பலர ஜர ரியாலர சந்தர ரிக்கபோலர ப ரிமன சதுரி இக்கபோலர ப கபன சந்தர இக்கபோலர இக்கபோலர ப ரக்கப. எஸ் ஆமென் ஹalleluya. ஓ ஹalleluya. மேலே வானத்திலே கீழே பூமியிலும் நம்முடைய நாமம் அல்லாமல் வேற நாமம் இல்லையே. நம்ம மகிமைப்படுத்துகிறோம். எஸ் ஜீசஸ் ஹalleluya. எஸ் 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 செட்டைகளை அடித்து உயர எழும்ப கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. மை துதிக்கிற ஆண்டவரே, எல்லா பாதாள வல்லடிக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டவர். ஆமென் ஹalleluya. எல்லா சாபத்தின் ஆவிகளை முறியடித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர். ஆமென் ஹalleluya. ஒரு நாள் எங்களை பின்னிட்டு பார்க்க பண்ணாமல் எங்களை தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓட பண்ணுகிற விசேஷ மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்கி ஆமென் எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆமென் வழி நடத்துகிற உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லார் கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென் ஜீசஸ் ஹalleluya. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஆமென் போற்றி துதிக்க ஆமென் அனை தூதர்கள் இருந்தாலும் எங்களை ஆமென் ஆராதிப்பதற்கு ஏற்படுத்தி இருக்கிறீரே. உமக்கே மகிமை அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே மகத்துவமானவர், நீரே நீதி நிறைந்தவர், நீரே ஆமென் ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் ஆமென் முதன்மையும் முடிவுமாய் இருப்பவர், ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதவரே. அங்குமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென் ஹalleluya. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர். ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற உம்மையே நாங்கள் பணிந்து விழுந்து தொழுது கொள்கிறோம் ராஜா. உம்மை ஆமென் அல்லாமல் வேறே தேவன் எங்களுக்கு இல்லையே. ஹalleluya. மக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய் மைக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. மை துதிக்கிறோம். ஆமென். thank you lord. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya. thank you lord. எல்லாரும் ஆமென் முழங்கால் படியிட்ட வண்ணமாக உம்முடைய சமூகத்தில் இப்போ ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிற எங்கள் மேல் ஆமென் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். எங்களுடைய நீதி ஒரு நாளும் உறங்காது சொல்லப்பட்டிருக்குது. எங்கள் உண்மைக்கு தக்கதாக நீர் பலனளிக்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. thank you lord jesus. hallelujah. yes lord. hallelujah. ஆமென். hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. கைவியாச்சி. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போறீங்க? ஆமென். நீர் வந்தா எங்கள் வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே. நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நீர் தான் எங்கள் நித்திய வெளிச்சம். ஆமென். ஆவியானவர் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஒரு பாட்டா பாடாம என் வாழ்க்கை அப்படி மாறணும். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும் ஆண்டவரே. வறண்டு போன என் வாழ்க்கை அவை செழிப்பாய் மாறணும் அப்பா. என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் சொல்லி எதிர்பார்த்து பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பாலானது பயிரிடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீர் எவ்வளவு நன்மை. நீர் வரும்போது எவ்வளவு மேன்மை. நீர் வரும்போது எவ்வளவு ஆமென் ஆசீர்வாதங்கள். ஓ ஹல்லேலூயா. சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நிறைவே நீர் வா. ஒவ்வொருத்தரும் வாஞ்சியோடு கூப்பிடுங்க. ஆமென். வேண்டுமப்பா. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர். ஆமென். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சொல்லுங்க. பலனாய் மாறும். ஆமென். சுகவீனம் சுகமாய் மாறுமே. கைகளை உயர்த்தி. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் வர வேண்டும் சொல்லி ஆமென் வாஞ்சியோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் எல்லாம் சொல்லுங்க. நீர் வரணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. மாறணும். எங்க வாழ்க்கை மாறணும். ஆமென். யாததும் சாத்தியமாகுமே. இன்னுமே சொல்லுங்க. நீர் வந்தால். நீர் வந்தால். ஆமென். ஹல்லேலூயா. நீர் இன்றைக்கு வருவதனாலே ஆமென். ஹல்லேலூயா. முடியாததும் சாத்தியமாகுமே. விசுவாசம் சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலை மாறும். முடியாததை கத்த சாத்தியமாய் மாற்றி தருவார். ஆமென். ஒன்றும் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஒரு காலமும் ஒன்றுக்கு பின்னடைய மாட்டாய். ஆமென். கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே. கைகளை உயர்த்தி. ஆவியானவரே.
நெருக்கமான ஒரு உறவை உங்களுக்கும் ஆவியானவருக்கு நடுவில் உருவாக்கி கொள்ளுங்கள். ஆவியானவரோடு கிட்டி சேர விரும்புகிறார். உனக்குள்ளே ஆமென் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆவியானவர் உன்னை ஆமென் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் வெறுமையும் உடாய்ச்சதுமான ஆமென் நிலங்களை கர்த்தர் ஆமென் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வறண்டு போனதான இடங்களை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் வயல்வெளியாய் மாற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படி விட்டுக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடுங்கள். ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஓ பரலோகத்தின் ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, ஆமென் நடுவிலே உலாவி வருகிற பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லையப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறவர் நீர், எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவர் நீர். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவின் சந்நிதியிலே எங்களை கொண்டு போய் நிறுத்தும்படி எங்களை ஆமென் வழி நடத்தி எங்களை வழிகாட்டுகிற தேவனீர் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் நீரூற்று வற்றாத பேரின்ப நதி. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற ஆமென் மகா உன்னதமான தேவனீர் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஓ சொல்லுங்க. முடியாதது சாத்தியமாகுமே. சொல்லுங்க. நீர் ஆமென் உமக்கு எனக்கு நடுவாக ஒரு நெருக்கமான உறவு தேவை. ஆமென் என்னை நடத்துவதற்கு நீர் தேவை. ஆமென் என்னை விடுவிப்பதற்கு நீர் தேவை. என்னை ஆசீர்வதிப்பதற்கு நீர் தேவை. என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போக நீர் தேவை. எனக்கு முன்னே செல்கிறவராய் பரிசுத்த ஆவியானவரே தடைகளை உடைக்கும்படி என் வாழ்க்கையில் உயர்வு உண்டாக, மேன்மை உண்டாக, நன்மை உண்டாக, ஆமென் ஆசீர்வாதம் உண்டாக என்னை நேரான பாதையில் நடத்தி செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆமென் எங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பரிசுத்தமான பாதைகளை தொடர்ந்து முன்னேற பண்ணுகிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவரை நினைத்து ஆமென் உள்ளத்தில் நினைத்து ஆமென் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் நிரம்பி இருக்கிறது போல நானும் நிரம்பன ஆண்டவரேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்களைப் போல ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை தருகிறவர். இந்த காலையில் கர்த்தாவே அவர்களைப் போல நானும் உம்மோடு நெருங்கி இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற என் தகப்பனை போல, என் தாயை போல, என் சகோதர சகோதரியை போல ஆமென் சபை மக்களைப் போல ஹல்லேலூயா எனக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நெருக்கமான ஒரு உறவு தேவை. என்னை கர்த்தர் நிரப்ப ஆண்டவரே சொல்லுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. நீர் இல்லாத ஆமென் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில ஜெயம் இல்லை அப்பா. ஆமென் சத்தியத்தை அறிகின்ற அறிவின் மேன்மை அடைய முடியவில்லை அப்பா. நீர் வருவீரானால் சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துகிறவர். ஆமென் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். ஓ கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஆமென். கண்ணீரோடு நீ அழுது கொண்டிருப்பாய். ஆனால் தேவனே நீர் வந்த எனக்கு மாற்றம் கிடைக்கும் வாங்கன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் வாழ்க்கைக்குள்ள ஆமென் கர்த்தர் இன்றைக்கு இடைப்படுகிற நாள் உனக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்லவராய் இருப்பார், போதுமானவராய் இருப்பார். அருமையான தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பார். அவர் எபினேசர், அவர் எல் ரோயி, அவர் எல் ஷடாய். ஆமென். அவர் சர்வ வல்லமை நிறைந்தவர், சகல அதிகாரத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தில் எல்லாம் நீதானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தில் எல்லாம் நீதானையா.
கைகளை உயர்த்தி என் தேவை எல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஓ ஹல்லேலூயா, என் தேவை எல்லாம் நீதானே. நாங்கள் உணர்ந்து ஆமென் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவை நீர்தான் ஆண்டவரே. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தடைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே. சொல்லுங்க ஆமென். தடைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே, நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. சொல்லுங்க. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. சொல்லுங்க. நோக்கி அமர்ந்திருப்பே. சொல்லுங்க. உமக்காய் காத்திருப்பே, என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்காமே. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அம்மை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். வலிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே. உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அவன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இன்றைக்கு விட்டு விடுகிற ஐயா, உமக்கு பிரியமானதை செய்ய என் வழிகளை சரி பண்ணுகிற ஆண்டவரே, என் பாதைகளை செவ்வை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு பிரியமான வழிகளில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க கர்த்தர். ஆமென். அந்த அவன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து அந்த நாள் முதற்கொண்டு ஒப்புக் கொடுக்கிற அந்த நாள் முதற்கொண்டு உன் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தே, என் சார்பில் செயலாற்றுகிறீர். எல்லாமே எல்லாமே செய்து முடிப்பேன். என் சார்பில் செயலாற்றுகிறீர், என் சார்பில் செயலாற்றுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாமே செய்து முடிப்பேன். சொல்லுங்க. என் சார்பில் செயலாற்றுகிறீர். எல்லாமே. ஹல்லேலூயா. எல்லாமே எல்லாம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் ஆமென். ஹல்லேலூயா. உன்னால் முடியவில்லை என்று கதறி அழுத அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஓ ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவியை தேடி போய் மனுஷன் உனக்கு உதவி செய்ய முடியாதபடினாலே தடைப்பட்டு போன காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் சொல்லுங்க. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் விசேஷ கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய பாதத்தில் ஆமென் வசனத்தை கேட்ட மரியாளுக்கு நல்ல பங்கை கொடுத்தவரே, ஆமென். இன்றைக்கு எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தருவீராக. ஹல்லேலூயா. 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 ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே ஹல்லேலூயா. ஓ
தேவாதி தேவன் ராஜன் என்றென்று நடத்திடுவார். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஓ ஹல்லேலூயா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் இயேசுவே. ஹல்லேலூயா, மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா, ஓ எத்தனை பிரசனாமேன், எவ்வளவு அன்பு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று சொன்னவர் இந்த காலைகளை இழுத்துக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்கள் ஆமென் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். நம்மை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலையிலும் ஆண்டவரே, வீண் பழியின் நிமித்தமாக அநேக ஆமென் ஸ்தோத்திரம் காரியத்தின் நிமித்தமாக ஆமென் ஆண்டவரே, இன்றைக்கு ஆமென் கர்த்தாவே பழி சாட்டப்பட்டவர்களாக தலை குனிந்து இருக்கிற அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களில் உள்ளவர்களையும் கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. வீண் பழி சாட்டி ஆண்டவரே சிலரை ஒதுக்கி தள்ளி வைத்திருப்பார்களானால் அவர்களை கர்த்தர் விடுவித்து ஹல்லேலூயா அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய நீதி ஒரு நாளும் உறங்குவதில்லை. எங்களுடைய நியாயத்தை ஒரு நாள் ஆண்டவரே ஒருவராலும் புரட்டி போட முடியாது. எங்கள் கர்த்தரே எங்கள் நீதி. ஹல்லேலூயா. எங்கள் தேவனே எங்களுடைய நீதி. ஆமென். எங்கள் தேவனே எங்களுடைய நியாயாதிபதி. தேவன் இந்த காலையில் எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜனங்கள் மேல் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். நம்ம ஒருவருக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதமும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவை வாய்க்காதே போகட்டும். ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். தேவன் பலத்த காரியங்களை செய்யும்படி கூட வேறும். எல்லா வீட்டிலும் ஆண்டவரே நம்முடைய நீதி உதிப்பதாக, நியாயம் வெளிப்படுவதாக, கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஓ கர்த்தருடைய கரமர்களை ஆளுகை செய்வதாக. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் எண்ணங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவர் தாமே கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். நம்ம ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இந்த காலையில் பேசி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். நம்ம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 19 வசனம் 13ஆம் வசனம் வாசிப்போமாக. துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், என் அடியேனை விலக்கி காரும், என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். சரி வாசிப்போம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியானை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஸ்தோத்திரம். பெரும் பாதகத்துக்கு நீங்களாகிருப்பேன். இது ஒரு அற்புதமான ஜெபம். ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கெல்லாமோ ஜெபம் பண்றோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. தேவைகள் உண்டு. பூமியிலே நாம் வாழ்வதற்காக நிறைய தேவைகள் உண்டு. ஸ்தோத்திரம். வாழ விடாமல் பண்ணுகிற காரியத்தையும் அவன் முறியடிப்பதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஜெபங்கள் நிறைய நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியத்தையும் நிறைய செய்து வருகிறோம். நம்மை எதெல்லாம் என் வாழ்க்கையில் வரக்கூடாதோ அது வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நமக்கு அவசியம் தேவை. நிச்சயமாய் நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த சங்கீதம் 19:13 இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கும்போது இது ஒரு விசேஷமான காரியமாக நம்முடைய கண்களுக்கு தென்படும். ஜெப நாட்களிலே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தை நாம் கேட்டு அந்த ஜெபத்திற்கான ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்.
இது தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம் என்பது நமக்கு தெரியும். நம்ம ஸ்தோத்திரம். அதில் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. அதை நான் வாசிப்போமாக, திரும்ப வாசிப்போமாக. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். பாருங்க ஸ்தோத்திரம். துணிகரம் என்கிறதான ஒரு நிலைமை என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னா அவன் ஜெபம் பண்ணுறான். ஸ்தோத்திரம். துணிகரம் என்பது என் வாழ்க்கைக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அது என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் என்கிறது அவன் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு தெரியும். அவன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவத்தை, ஏன்னா அந்த பாவத்தை அவன் செய்து அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் தண்டனை அனுபவித்தவன். அவன் ஸ்தோத்திரம் தன்னை நம்பி இருந்ததான உரியாவுக்கு அவன் செய்த துரோகமும் அவன் ஸ்தோத்திரம் அவன் செய்த பாவமும் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தினது. அவன் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். எனவே அவனுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இந்த துணிகரமான பாவத்துக்கு நான் ஒருபோதும் என்னை விட்டுவிடக்கூடாது என்கிறது அவனுடைய பெரிய ஜெபமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அதை விலக்கி அதற்கு எனக்கு விலக்கி அடியானை காக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். அவைகளை என்னை அணைச்சக்கூடாது, ஆண்டு கொள்ளக்கூடாது, பாவம் என்னை ஆளக்கூடாது, பாவம் செய்கிற ஒரு எண்ணம் என்னை ஆண்டு விடக்கூடாது, தீமை செய்கிற எண்ணம், அசுத்தத்தை நாடுகிற எண்ணம், அருவருப்பானதை செய்ய தூண்டுகிற எண்ணம், அது நமக்கு ஸ்தோத்திரம் மாமிசத்தை சந்தோஷப்படுத்தும், உண்மைதான். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பறிபோய்விடும் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அப்போ அவன் சிந்தையில் அவன் பாவம் செய்கிற துணிகரமான பாவத்தை செய்ய தூண்டுகிற எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடக்கூடாது ஆண்டவரே என்பது அவனுடைய ஜெபமாக இருந்தது. அடுத்தாக அது அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அப்பொழுது நான் என்ன செய்வேன், உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு என்ன செய்வேன், நீங்களாக இருப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய உத்தமம் எதில் தான் இருக்குது, அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் அவன் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தால் நான் உத்தமனாய் வாழ முடியும். நம்ம சொந்த கிரியையில் நம்ம உத்தமர்களாய் மாற முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு நீதிமானாய் வாழ்வதற்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஆட்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கர்த்தாவே நீ உருவாக்கி தர வேண்டும், பரிசுத்தமாய் வாழ என்னை அப்படிப்பட்டதான எல்லா எண்ணங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காக்க வேண்டும் என்கிற ஜெபம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக வாழணுங்கிறதுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயமுள்ள ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்காக பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க வேண்டும், அதேபோல் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமான சிந்தை அவர்களை ஆளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த பாவ தூண்டுகிறதான ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தை செய்ய தூண்டுகிறதான எந்த ஒரு எண்ணங்களும் எங்களையோ எங்கள் வீட்டாரையோ ஆளுகை செய்யக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு நிறைய சேர்த்து வைக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் சேர்த்து வச்சதை ஒரே நாளில் கொள்ளை கொண்டு போயிருந்த பாவங்கள் அது என் வாழ்க்கையிலே அப்படி கொள்ளையாடுகிற இந்த பாவத்தை என் வாழ்க்கைக்குள்ளே நீ அனுமதிக்க கூடாது என்பது தான் தாவீதுடைய ஜெபம். ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் 6 நாள் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 6 நாட்கள் சிருஷ்டித்தார். அப்புறம் சிருஷ்டித்து அதை ஆதாமுடைய கையில் கொடுத்தார். அதை உருவாக்கினவர் யார்? தேவன். ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தது யார்? தேவன். ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொண்டது யார்? ஆதாம். நல்லா கவனிக்கணும். அதை அனுபவிக்கும்படி ஸ்தோத்திரம் தேவன் ஆதாமுக்கு தான் கொடுத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அதை ஒரே பாவத்தில் ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தபடினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் தன் வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தேனோ அதே போல் காத்துக்கொள்வதற்கும் எனக்கு ஆண்டவரை இது என்னிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பறிக்க நினைக்கிற பிசாசினுடைய எந்த விதமான எண்ணங்களுக்கும் என்னை ஒப்புக் கொடுக்காதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்கள். துணிகரமான காரியங்கள் என்று சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். துணிகரம்னா என்ன? நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நாம் துணிகரமாக சில செய்கிற காரியங்களை இது கரெக்டு தான் சொல்லுவோம். காரணம் நம்முடைய வாழ்க்கையில் அது சரின்னு தோணும். அதை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை அடுத்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து, இங்க பாருங்க, துணிகரமாய் இந்த பட்டணத்துக்குள் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இங்கே பார்க்கிறோம் துணிகரமாக அவர்கள் செய்த ஒரு காரியத்தை இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த காரியத்தை நான் குறித்து இதனுடைய பின்னணியத்தை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். 16ஆம் இருந்து யாக்கோபு அவனுடைய
மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லா ஸ்தோத்திரம் புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது அவன் ஏவியரி பட்டணத்துக்கு பக்கத்திலே அவர்கள் வந்து ராத்தங்கும்படி அங்கே பாளையம் இறங்கி அங்கே சில காலங்கள் தங்கியிருக்கிறார்கள். அங்கே தங்கியிருக்கிற பொழுது யாக்கோபுடைய மகள் தீனாள் அவள் அந்த பக்கத்தில் இருக்கிறதான ஏவியருடைய பட்டணமாகிய ஸ்தோத்திரம் அந்த மக்களை பார்ப்பதற்கு அந்த ஊருக்குள்ளே அவள் போகிறாள். இவள் மிகவும் அழகுள்ளவளாக இருந்தபடினாலே அங்கே அந்த ஏவியர் பட்டணத்தினுடைய ஊர் தலைவனாகிய ஏமோர் என்கிறவனுடைய மகன் சீகம் என்பவன் இவளை தவறாக பயன்படுத்தி அவள் வாழ்க்கையை கெடுத்து விடுகிறான். ஸ்தோத்திரம். இதை நல்லா கவனிக்கணும். இதை யாக்கோபு கண்டு அவன் இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறான். எனவே ஆடு மேய்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அவர்கள் வழியிலிருந்து அவர்கள் புறப்பட்டு மீண்டுமாக தகப்பன் இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். வந்த உடனே ஸ்தோத்திரம் இதற்கு பழி வாங்க வேண்டும் என்று இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்பொழுது அந்த ஏமோரும் அவனுடைய மகன் சீகேமும் வந்து இந்த பெண்ணை எங்களுக்கு தர வேண்டும், நாங்கள் தவறு செய்து விட்டோம், நிச்சயமாக உங்கள் பெண்ணுக்கு செய்த தவறுக்கு நாங்கள் பரிகாரமாக அவளை என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த ஸ்தோத்திரம் சீகேமுக்காக இந்த தீனாளை கேட்க வருகிறார்கள். இப்படி அந்த திருமணத்துக்காக பேச வந்திருக்கும் பொழுது தகப்பனார் யாக்கோபு கூப்பிட்டு தன் குமாரிடத்தில் நாம் என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது ஸ்தோத்திரம் அப்போ இவங்க வஞ்சகமாக ஒரு பதில் சொல்லுகிறாங்க. அதை நம்ம வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 34 அதே அதிகாரத்தில் 13 வசனத்தை வாசித்தால் தெரியும். அப்பொழுது யாக்கோபின் குமாரன் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் பாருங்க ஸ்தோத்திரம். இப்போ தன்னுடைய சகோதரியை இப்படி அவன் தீட்டுப்படுத்தினான், அதாவது இப்படி வாழ்க்கையை சீரழிச்சிட்டான்னு சொல்லி அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக பாருங்க இவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்கு சாதகமாக பேசுறது போல வெளியே வந்து வஞ்சகமாக ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. வாசிப்பான். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு விருத்த சேதனம் பண்ணாத, இப்போ இது வந்து விருத்த சேதனம் என்ன, தேவன் தந்ததான ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை. இப்போ இந்த தேவனுடைய காரியத்தை வைத்து ஒரு காரியத்தை சாதிக்க விரும்புகிறாங்க. பொய்யா வஞ்சகமாக அவங்க தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பழி தீர்க்கிற எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு வஞ்சகமாக செயல்படுவதற்கு எதை வச்சு செய்கிற முதலீடாக செய்கிறாங்க, அவங்க உடன்படிக்கையை வச்சு செய்கிறாங்க. உடன்படிக்கை என்ன, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று 8 வயதில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் 8 வயதில் அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இது தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தமாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்ததான ஒரு உடன்படிக்கை. ஆனால் ஸ்தோத்திரம் இப்போ இவங்களை பழி தீர்ப்பதற்கு அதை பயன்படுத்துகிறான். எங்கள் சகோதரியை வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் நிச்சயமாக அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அப்போ தான் நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து பெண் எடுக்க முடியும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பாருங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பொய்யான மறுமொழியை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இதை தான் நாங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி ஏமோரும் சீக்கிரம் போய் நினைச்சாங்க. ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் நல்லவங்க, அவங்க நம்ம நாட்டில் குடியிருக்கட்டும், அவர்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் செல்வங்கள் இருக்கிறது, அவர்கள் பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்கலாம், அவங்களுக்கு இப்போ நம்ம பெண்ணை கொடுக்கலாம், என்ன இப்படி செஞ்சால் அவர்களுடைய ஆஸ்திகளை நமக்கு சொந்தமாகும், அவர்கள் நம்மோடு கூட குடியிருக்கட்டும் சொல்லி பேசி ஊர் மக்களை அவங்க வர வச்சு ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே விருத்த சேதனம் எல்லா ஆண்களுக்கும் பண்ணுறாங்க. அப்போ அந்த 3ஆவது நாளில் அவங்க அத்தனை பேருக்கும் பெரிய நோவு வருது, ஸ்தோத்திரம் அந்த வேதனை வருது. அந்த விருத்த சேதன நிமித்தம் ஏற்பட்ட வேதனையில் அவங்க எல்லாம் மிக வேதனையில் இருக்கும்பொழுது 3ஆவது நாளில் பார்க்குறோம் சிமியோனும் அதே போல் ஸ்தோத்திரம் அவனுடைய சகோதரர் 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு நினைச்சாங்க, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற அத்தனை பேரும் நினைச்சாங்க கொள்றாங்க. ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். இந்த லேவியும் சிமியோனும் சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பட்டயத்தால் ஆண்கள் எல்லாம் கொன்று போட்டு அங்கே இருக்கிற கொள்ளை அடித்து கொண்டு வர்றாங்க. இப்போ அருகே ஸ்தோத்திரம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ இவன் சொல்கிறாங்க ஸ்தோத்திரம், இல்லை எங்கள் சகோதரி மட்டும் இப்படி இவங்க அவலட்சணமாக நடத்தலாமா, என் சகோதரி இப்படி அவன் கேவலப்படுத்தலாமா அப்படி சொல்லி தான் நியாயத்தை சொல்கிறான். ஸ்தோத்திரம். இப்போ இவன் பார்வையில் என்னது நியாயம், கண்டிப்பாக ஸ்தோத்திரம் தன் சகோதரிக்கு இவன் செஞ்ச தப்புக்கு நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. ஆனால் தகப்பன் சொல்கிறான் இது தப்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பைபிள் சொல்கிறது ஸ்தோத்திரம் இது நீ செய்யக்கூடாத துணிகரம், இது செய்யக்கூடாத துணிகரம். நல்லா கவனிக்கணும். தாவீது என்ன ஜெபம் பண்ணுறான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி என்ன செஞ்சிடணும், காத்தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ நம்ம மனசில் தோன்றுறது எல்லாமே நமக்கு சரின்னு தான் தோணும். ஆனால் பைபிள் சொல்கிறது அது துணிகரமாக இருக்குமானால் நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டு. ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்களில்
நான் எதுக்காக என் வாழ்க்கையில் இது நடக்குது, சில நஷ்டங்கள் வரும், சில நேரத்தில் தோல்விகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில நேரத்தில் நோய், தீராத நோய் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதுக்கெல்லாம் விட தெரியாமல் நம்ம நினச்சி நோய் சுகமாகட்டும் சுகமாகட்டும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லது இந்த பிரச்சனை மாறட்டும் மாறட்டும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பதில் கிடைக்காது. ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னா, உடனே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலையோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறத விட்டுருவோம். அப்படி நம்ம ஜெபிக்கிறத விடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்ன செய்யணும், ஆண்டவரே நான் ஏதாவது துணிகரமான பாவங்களை செய்திருக்கிறேனா என்பதை யோசித்து பார்த்து அவனுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய அப்படி துணிகரமான என்ன காரியங்களை இனி செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும்போது தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இப்படிப்பட்ட துணிகரமான காரியங்கள் செய்த அநேக பரிசுத்தவான்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். துணிகரமான பாவங்களுக்கு பைபிள் சொல்றதான சில பதில்களை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் இவை இந்த சத்தியத்தை அறிய வேண்டியது மிக அவசியம். யாத்திராகமம் 21:14 வாசிப்போமாக. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்வான். அவன் எங்க இருந்தாலும் சரி அவன் கொலை குற்றத்துக்கு பாத்திரவான். ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்துக்குள்ளே நின்னாலும் சரி, அவன் ஆசாரியனா இருந்தாலும் சரி, பலிபீடத்தில் வேலை செய்கிற ஆசாரியனா இருந்தாலும் சரி, துணிகரமா செஞ்சானா அவன் ஸ்தோத்திரம், அவனை அங்கிருந்து பிடிச்சிட்டு வா. அவனை அங்கே நிற்க விட, அவன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் பலிபீடத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வா, அவனை கொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ துணிகரமான பாவம் என்பது ஒரு மரண தண்டனையை உண்டாக்கி விடுகிறது. ஸ்தோத்திரம். சிலருக்கு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவன் ஆளுகை செய்கிறது என்றால், அப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே மரண தண்டனைக்கான குற்றங்களில் ஒன்று அவன் துணிகரமான பாவங்கள். அப்படிப்பட்ட துணிகரத்திற்கு எங்களை விலக்கி காத்தரும் என்று தாவீது ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு நான் ஒருவேளை உடன்பட்டு செய்திருப்பேன், ஆனால் ஆண்டவரை என்னை இப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான வியாதியிலிருந்து விடுவிப்பதற்கு இப்பொழுது நான் இதுவரைக்கும் செய்த எல்லா அப்படிப்பட்ட காரியத்துக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், மனம் திரும்புகிறேன் சொல்லி ஒப்புக் கொடுக்கிறது மட்டுமல்ல, இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போமானால் அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். நீதிமொழிகள் 14:16 வாசிப்போமாக. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு, இப்ப நம்ம பார்க்க போறோம் எதனால துணிகரம் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நம்ம அறிய வேண்டிய சத்தியங்கள்ல இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். எனவே இன்றைக்கு விளங்கிக் கொள்ளணும். ஞானமுள்ளவன் அதை கண்டு என்ன செய்யறான், பயந்து விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கு. பாருங்க, துணிகரம் வந்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு ஸ்தோத்திரம் மதியினம், மதியினம் ஒன்றுக்கு இன்னொன்னு ஸ்தோத்திரம் மூர்க்கம், கோபம். ஸ்தோத்திரம் கோபத்தின் உச்சம். அப்ப பாருங்க, மூர்க்கமும் ஸ்தோத்திரம், அதே போல மதியினம் புத்தி இல்லாத செயல், புத்தி இல்லாதவர்கள் செய்கிற ஒரு செயல். அவன் மதியனமான ஒருவன் மூடத்தனமாக செய்கிற சில காரியங்கள் நம்ம ஸ்தோத்திரம். அதோடு கூட அந்த மூடனுக்கு வருகிற கோபம், இந்த ரெண்டு மூடனுக்கு வருகிற கோபம் என்ன செய்யணும், துணிகரத்தை கொண்டு போய் சேர்ந்துடும். நல்லா கவனி, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு மனுஷனை வந்து என்ன செய்யணும், சாபத்துக்குள் அடைச்சிருது. தாவீது சொல்றான், அது எனக்கு வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு தந்துவிடக்கூடாது. நான் மதியனாகவும் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அந்த துணிகரத்தை செய்யக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு மூர்க்கமான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியும். பிரசங்கின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் வாசிப்போமாக. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடி. பாருங்க, ஒரு தப்பு எதுக்கு துணிகரம் வருது அப்படிங்கிறத பிரசங்கி அவன் எழுதுகிறான். அவன் ஞானத்திலிருந்து எழுதுகிறான், கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் எழுதுகிறான். அவன் சொல்றான், பாருங்க, நான் ஒரு தப்பு பண்ணா உடனே தண்டனை வந்துருச்சுன்னா, கர்த்தர் தண்டிச்சார்னா நான் துணிகரமான பாவத்துக்கு போயிருக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் கர்த்தர் பொறுத்துக்கிட்டு இருக்க போக அவர் கிருபையை நான் விளங்கி கொள்ளாதனால மேலும் மேலும் தப்பு செய்து துணிகரமான பாவத்துக்கு நான் போயிடுறேன். அப்படிங்கிறதான் பிரசங்கியுடைய விளக்கம். வாசிப்போம் அந்த வசனத்தை முழுசா வாசிப்போம். மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய, முதல்ல வாசிங்க, அப்பதான் விளக்கம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணமும் அப்பதான் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே அவருக்குள்ளே துணிகரம் வருது. ஸ்தோத்திரம். அவ துணிகரம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒன்று பார்த்தீங்கன்னா மதியனத்தினாலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தினாலும் உண்டாகுது. அப்போ அது ஏன் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா, பல முறை தப்பு செய்யும்போது கர்த்தர் சரி இப்போ புழைச்சிட்டு போகிறான், அவன் சரி ஒரு நாளைக்கு திருந்துவான ஆண்டவர் நமக்கு மேலே கிருபையாக இருக்கார். பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து விளங்கி கொள்ளாமல் சரி நம்ம தப்பு பண்ணால் கர்த்தர் தண்டிக்க மாட்டாருன்னு தப்பாக எடுத்துக்கிட்டு அதை இன்னும் பெரிய பெரிய தப்பு பண்ணும்போது தான் துணிகரமான தப்புக்கு நம்ம
தள்ளப்படுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, இந்த செய்தியை நீங்கள் கன்றாக கவனிக்க வேண்டும். இதை உங்களுடைய வீட்டிலே துணிகரமான பாவம் செய்கிற யாரையாவது நீங்கள் பார்த்தால், ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டிலையோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது வெளியே உள்ளவர்களோ செய்யும்போது சொல்லணும், இந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டணும். இந்த பிரசங்கத்தோடு விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டி, தாவீது என்னை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறத விளக்கி காட்டவும், இந்த துணிகரத்துக்கு நீங்களாக்கி காக்கப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். சிலர் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தவறுகளை அவங்க உற்சாகமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் நினச்சி செஞ்சு பல தோல்வி அடைந்தது உண்டு. சில பாவங்களை நான் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 26-18 சிறுசாக விளக்கம் கொடுத்துட்டு போக போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து விளக்கமாக பைபிள்லேருந்து எடுத்து வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சில 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ராஜா உசியா ராஜா. அவனை பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு பிரியமானது செஞ்சான். மிகவும் ஆண்டோடைய பார்வையில் ஆண்டோடைய வழியில் உத்தமமாக அவரை பின்பற்றினான். அவனை குறித்து பைபிள் நிறைய புகழ்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை மெச்சிக்கொள்கிறார். அவன் ஒரு ஆசீர்வாதமான ராஜா. அவனை கர்த்தர் பல விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். இவன் விவசாயத்தில் ரொம்ப பிரியமாக இருந்தான். ஆனால் அவனுடைய கைட்டு செய்த காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். இவன் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்தவன். இவன் காலத்தில் இப்போ நல்ல செல்வ செழிப்பு உண்டாச்சு. இவன் கொத்தளங்களை கட்டினான், இராணுவத்தை தளவாடங்களை பலப்படுத்தினான். இவனை குறித்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணார். இவனை ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தர் தன் மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை இவன் விளங்கி கொண்டான். கவனிக்கணும். தேவனை விளங்கி கொண்டு இப்போ தேவனுக்காக இவன் என்னெல்லாம் செய்யணும் விரும்புகிறானோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அவன் அடுத்த கட்டமாக தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனுக்கு தூபம் காட்ட இவனுக்குள்ள ஆசை வருது. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறார். தேவன் என்னை என் மேலே பிரியமாக இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கும்போது இதை நான் செஞ்சா என்ன அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவன் மனசில் என்ன, ஸ்தோத்திரம், இது சரி அப்படின்னு நினைக்கிறான். தூபம் காட்டுறதுக்கு அவன் அக்கினியை எடுத்து போட்டுட்டு தூப காலத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் தூப வர்க்கத்தையும் இட்டு அவன் ஆசரிப்பு தேவாலயத்துக்குள்ளே அவன் புறப்பட்டு போகிறான். கவனிக்கணும். அப்போ ஆசாரியை சொல்கிறாங்க, ஐயா உன் கூட கர்த்தர் பிரியமாக இருக்கலாம், உன்னை பல விதங்கள் ஆசீர்வதித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசாரியன் மட்டும்தான் தூப காட்டுன்னு பைபிளில் போட்டிருக்குது, அதை நீ செய்யக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யலாம். ஸ்தோத்திரம். எனக்கே நீ புத்தி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு ராஜா, ஸ்தோத்திரம், நான் செய்ய விரும்புகிறத செய்கிறதுக்கு என்னை விட மாட்டியா, கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கார், நான் எதை செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவன் மனதுக்குள்ளே நினைக்கிறான். நாம் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கும் போது தான் துணிகரம் உண்டாகுது. இதுதான் மதியனம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மதியனம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கூட கோபம் மூர்க்கமும் அவன் கூட ஒட்டி கொள்ளுது. ஸ்தோத்திரம். ஆசாரிகள் மறிக்கும்போது அவன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், நான் தூபங்காட்ட உள்ளே போவேன்னு சொல்லி அவங்க தள்ளிக்கிட்டு உள்ளே போகிறான். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆசாரிகள் எதுக்காக இந்த ராஜா கூட போராடினாங்க, உள்ளே வராத தூபம் காட்டாதன்னு எதுக்காக போராடினாங்க? தான் வேலை பறிப்போயிருங்கிறதுக்காகவா? இல்லை. ஸ்தோத்திரம். தான் வேலை பறிப்போயிருங்கிறதுக்காக இல்லை, இந்த ராஜாவை காப்பாற்றணுங்கிற மனதோடு அவங்க போராடுறாங்க. ஆனால் இவனுக்கு அதை விளங்கி கொள்ள அவன் கோபமாறான். இப்போ மதியனம், வசனத்தை விளங்கி கொள்ளாத ஒரு மதியனம். ரெண்டாவதாக அவன் அதை புத்தி சொல்லும் போது அதை கேட்டு ஏற்றுக்கொள்ளாத ஒரு கோபம், மூர்க்கம். இந்த ரெண்டும் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவனுக்கு துணிகரமாக அந்த தூபத்தை எடுத்துக்கிட்டு அவன் உள்ளே நுழைகிறான். அப்பொழுது ஸ்தோத்திரம், ஆசாரிகள் மறிக்கிறாங்க. அதையும் தாண்டி உள்ளே போக முயற்சித்த போது அவன் நெற்றிகளிலே குஷ்டரோகம் படர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சரி என்று நினைக்கிறதான நம்முடைய காரியங்களை பைபிள் அங்கீகரிக்கிறதா என்கிறதை பார்க்கணும். இன்றைக்கி நிறைய நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், மக்கள் மனம் போலெல்லாம் செய்கிறார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றதான அந்த எண்ணத்தோடு கூட கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார் என்பதான ஒரு நினைவோடு கூட ஸ்தோத்திரம் பிரசங்கி சொன்னது போல எல்லா தப்பு செய்யும்போது உடனே தண்டனை வராதனால நான் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் பருத்துக்குவார், மன்னிச்சுக்குவார்னு சொல்லி தொடர்ந்து மேலும் மேலும் துணிகரமான காரியங்களை செய்ய சிலர் முயற்சி பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது துணிகரமான ஒரு காரியம் வரும்பொழுது தேவன் அந்த நேரத்தில் அவர்களை தண்டிக்காமல் விடுறது இல்லை.
பைபிளில் ஆதாரமாக உசியாவுக்கு ஒரு குஷ்டரோகியாக மாறும். அதுக்கப்புறம் உசியாவுக்கு எவ்வளவோ அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பண்ணாலும் சாகிற வரைக்கும் அவன் குஷ்டரோகியாகவே இருந்து அவன் ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்திருந்தார்கள். அவன் அங்கேயே இருந்து அங்கேயே சத்தான். நிர்வாகத்தையெல்லாம் உசியாவுடைய மகன் தான் கவனித்தான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ராஜா சொல்ல துணிகரமான ஒரு செயல். இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளே தன்னை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால, தனக்கு கர்த்தர் எல்லா நன்மையும் தந்ததுனால நான் எல்லாம் துணிகரமாக பேச, துணிகரமாக செயல்பட ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் துணிகரத்து பாவத்துக்கு அப்புறம் ஒரு தண்டனை வந்துச்சுன்னா வெளியே வர்றதுக்கு நீங்கள் அப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில நேரத்தில் அது கேட்கப்படாமலும் போகலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று சொல்ல உங்கள் ஜெபத்தை கேட்கப்படாமலும் போகலாம். உசியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். ஆனால் அவனுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கவில்லையே. மீரியாமுக்கு ஆண்டவர் மனந்திரும்புதலை கொடுத்த உடனே அவளை சுகமாக்கினார். ஆனால் ஸ்தோத்திரம் உசியாவுக்கு சுகமாக்கவில்லை. துணிகரமான ஒரு காரியம் என்கிறதை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, துணிகரமான பாவம் என்பது ரொம்ப டேஞ்சரானது. ஸ்தோத்திரம். இது விபச்சார பாவங்களைப் போல இது ஒரு பயங்கரமான பாவம். ஸ்தோத்திரம். எனவே துணிகரமாக பேசுகிறதை விட்டுவிட வேண்டும், துணிகரமாக செயல்படுவதை விட்டுவிட வேண்டும். விவாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் 18:22 வாசிப்போமாக. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமல். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான், ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றான், ஆனால் அந்த காரியம் நடக்கலை. வாசிப்பான். நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. பாருங்க, அப்படி ஒரு மனுஷன் ஒரு பொய்யான கர்த்தர் சொல்றாருன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய நானும் பார்க்குறேன், வேடிக்கையாக ஸ்தோத்திர மக்கள்லாம் அதை வேடிக்கையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாருன்னு இல்லாத பொய்யெல்லாம் சொல்கிற ஆட்கள் நிறைய பெருகிட்டாங்க. ஆனால் பைபிள் பாருங்கள், அது துணிகரமான பாவம்னு சொல்லுது. தொடர்ந்து வாசிப்போம். அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னதினால். அது துணிகரமாக சொல்கிற வார்த்தை. கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது தேவஜனமே இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஒருத்தன் புல்பீட்டில் சொல்கிறானா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் சொல்லி சொல்கிறானா இல்லை என்றால் சொல்லாமல் சொல்கிறானா, அதுதான் கேட்கணும். ஸ்தோத்திரம். புல்பீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்தி கொடுக்கும் போது சரி, ஆராதனை நடத்தும் போது இது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், தேவஜனமே உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, ஸ்தோத்திரம். வசனத்தை சொன்னால் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வேதம் இப்படி சொல்லியிருக்கிறது, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்க சொல்லுவேன் தவிர கர்த்தர் உன்னோட சொன்னாரா அதை நீ கேட்கணும். ஸ்தோத்திரம். அலை என்று சொன்னாலும் ஒரு பொய்யான ஒரு காரியத்தை நாமத்தை சொல்லி அது நடக்காமல் போச்சுன்னா அது துணிகரமான பாவம். அந்த பாவத்துக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். அதே போல் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றதான் ஒரு பெயரை அவர்களுக்கு சூட்டுகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகள். ஸ்தோத்திரம். அவர்களை அக்னி கந்தகம் எரிகிற கடலில் அவர்கள் பங்கடைவார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அப்படிப்பட்டவனுடைய வயிற்றில் சாபம் இருக்குமா, அவனுடைய வலது கண் பூத்து போகும். ஸ்தோத்திரம். அவனுக்கு பலவிதமான சாபங்களை பைபிள் சொல்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் ஒருபோதும் கர்த்தர் சொல்லாமல் கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னாருங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வர வேண்டுமானால் உன் ஆவியில் கர்த்தர் பேசியிருக்கணும், இல்லையென்றால் சொப்பனத்தில் பேசியிருக்கணும், இல்லையென்றால் உனக்கு காதுபட கர்த்தர் சத்தமாக பேசியிருக்கணும். இல்லை பைபிள் வாசிக்கும் போது நீ ஆவியில் ஏவப்பட்டு கர்த்தர் உனக்கு சொன்னதை உணர்ந்துக்கணும். அதுலேயும் நீங்கள் மனுஷிக்கத்தில் உணர்றீங்களா அல்லது பிசாசின் ஆவி உங்கள்கிட்ட பேசுதா ஸ்தோத்திரம், அல்லது நீங்கள் தேவாவியானவர் தான் உங்கள்கிட்ட பேசினாரா என்பதை விளங்கி கொண்டு தான் சொல்லணும். இஷ்டம் போல சொல்லுகிறது ஒரு துணிகரமான பாவம். அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்துக்கு தாவீது சொல்கிறான், என்னை விலக்கி காத்தரலும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை வைத்து பொய் சொல்லுகிற, இல்லை என்றால் தன்னை டெவலப் பண்ணுவதற்காக எத்தனையோ ஊழியக்காரன் தன்னை பெரியாளாக காட்டுறதுக்காக ஸ்தோத்திரம் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை நீ ஒருபோதும் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது துணிகரமான பாவம். இன்றைக்கி நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்கனால அதை எச்சரிக்கும்படியாக சபை மக்களாகி நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. என்னாகமம் 15:30 ஒரு சம்பவத்தை மீண்டும் வாசிப்போம். வசனத்தை வாசிப்போமாக. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். பாருங்க, அப்போ கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் சொன்னார்னு சொல்லி செய்யலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்காதுங்க. அது அவரை நிந்திப்பதற்கு. அவர் சொல்லாததை சொன்னால் ஸ்தோத்திரம். இப்போ உங்களையே நீங்கள் சொல்லாத ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா, சந்தோஷப்படுவீங்களா? நீங்கள் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா, சந்தோஷமா? இது புறஜாதியாக இருந்தாலும் சரி தான், அந்நியனாக இருந்தாலும் சரி தான்,
தன் சொந்த ஜனமாக இருந்தால் சரி தான், கர்த்தருடைய பார்வையில் ஒன்று தான். நம்ம ஸ்தோத்திரம். நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் சொல்லாத ஒன்றை கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் உங்கள் மேலே நிச்சயமாக கோபமாக இருப்பார். நிச்சயமாக அதற்கான தண்டனைகளை கர்த்தர் கொடுப்பார். எனவே கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை இன்றைக்கு விட்டுவிட வேண்டும். நம்ம இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலக்கி காப்பீர்களானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த உபவாசத்தில் கூடி வந்திருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில் துணிகரக்காரர்களுக்கு வருகிற தண்டனைகளிலே ஒன்றும் உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிற ஜெபத்தில் இன்னைக்கு அதை முக்கியப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமம் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் வாசிப்போமாக. 1 முதல் 3 வசனங்களை அடுத்ததாக எச்சரிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஒரு முக்கியமான காரியம் அதில் இருக்கிறது. நம்ம வாசிப்போமாக. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஆசாரியர்களாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆரோனுடைய பிள்ளைகளாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தூபம் காட்டுவதற்காக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இவர்களை அழைத்தவர் ஆண்டவர், இவர்களை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர், இவர்களை ஊழியத்தில் வைத்திருக்கிறவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆனால் இவர்கள் நினைச்சாங்க தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. பாருங்க, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. பார்த்தீங்கன்னா இந்த பலிபீடத்தில் எரிகிற அக்கினி இருக்கு பாருங்க, இது மனுஷன் மூட்டின அக்கினி அல்ல, தேவாலயத்தில் இருக்கிற அக்கினி. இது தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பி அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டது. அந்த அக்கினியை அவியாமல் இரவும் பகலும் அதை காத்து அதில் விறகு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து தான் அக்கினியை ஒரு மனுஷன் எடுக்கணும். தேவன் போட்ட அக்கினியில் தான் ஒரு மனுஷன் நினைச்சணும் நெருப்பு எடுக்கணும். ஆனால் இவன் நினைச்சனா ஸ்தோத்திரம், வெளியே பாலத்துக்கறிய வெளியே மனிதர்கள் மூட்டுகிறதான, மனிதர்கள் பற்ற வைக்கிறதான அந்த அக்கினியிலிருந்து எடுத்து போட்டு தூபத்தை போட்டு ஸ்தோத்திரம், எப்படி செஞ்சாலும் ஊழியம் தானே அப்படிங்கிறதான ஒரு மனப்போங்க. ஸ்தோத்திரம். இது ஒரு துணிகரமாக பைபிள் சொல்கிறது. எல்லாம் கவனிக்கணும். ஊழியம்னா எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னபடி தான் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய நீதி. அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம் வழிகள். அந்த வழிகளில் ஆண்டவர் சொன்ன பாதையிலே ஊழியம் செய்யணும். ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்ததான வழிகளை மட்டும் கற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும். ஸ்தோத்திரம். மனம் போல வாழ்ந்துக்கிட்டு ஸ்தோத்திரம், அந்த புஸ்தகம் சொல்கிறது, அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த ஆசிரியர் சொல்கிறாரு, அவன் 1000 எழுதி வச்சுருப்பான். ஸ்தோத்திரம். அவன் வேத வல்லுனர் அப்படிம்பாங்க. அவன் ஸ்தோத்திரம் வேதத்தில் அவன் கரைச்சி குடிச்சவருமாங்க. அவன் இப்படிப்பட்ட அந்த அந்த டெக்ஸ்ட் பைபிள்பாங்க. அல்லது ஸ்தோத்திரம் அது எதில் எழுதினாலும் சரி, அந்த அவன் எழுதினது பைபிளுக்கு ஒத்து போகுதா அதை பார்க்கணும். ஸ்தோத்திரம். அப்படி ஒத்து போகாத காரியங்களை எடுத்து அதை வைத்து ஊழியம் செய்வோமானால், அந்த மெத்தடு கை கொள்வோமானால் நிச்சயமாக அது ஒரு துணிகரமான பாவமாக சொல்லப்படுகிறது. இந்த நாதாபும் அபியும் அக்கினி எடுத்துட்டு உள்ள போனாங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்திலிருந்து அக்கினி வெளிப்பட்டு இவங்க 2 பேரையும் பட்சித்து போட்டுச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரே நாளில் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? தேவன் சொல்லாத பைபிளில் ஸ்தோத்திரம் இதை செய் அதை செய்யணும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதை செய்யாத அப்படின்னு சொல்ல காரியங்கள் சொல்றதில்லை. அவன் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்தோத்திரம் மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது போட்டிருக்குதா, லவ் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்குதான் கேட்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் இங்கேயும் பார்க்குறோம், அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டது நீ பலிபீடத்தை தூபம் காட்டக்கூடாதுன்னு போடலை. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்ல இந்த அக்கினியிலிருந்து தான் எடுக்கணும்னு சொல்லி, பரிசுத்த அக்கினி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இதை செய்யணும்னு சொல்லுது. அதை செய்யாத அப்படிங்கிறதே சில நேரத்தில் சொல்லுது, சில நேரத்தில் சொல்கிறது இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லாத ஒன்றை இவன் எக்ஸ்ட்ரா செஞ்சதுனால இவன் செத்து போனான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், நீங்கள் பைபிளுக்குள்ளே பதில் இருந்தால் மட்டும்தான் நீ கடைப்பிடிக்கணும். ஸ்தோத்திரம். இல்லாட்டி நிச்சயமாக நீ பாதிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். அப்படி அதுதான் துணிகரமான பாவம். அதை செஞ்சால் என்ன அப்படின்னு மனசு சொல்லும். அதை செஞ்சால் என்ன தப்பு அப்படி தோணும். நாதாபும் அபியும் அப்படி தான். ஏதாவது ஒரு அக்கினி தானே, ஏதாவது ஒரு அக்கினி வச்சு செஞ்சானே. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பாடுறோம், பாடுகிற கிறிஸ்தவ பாடல்களில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். நிறைய கர்த்தர் கொடுக்காத பல காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ பாடல்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் எங்கேருந்து அதை கேட்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவங்க நல்லா பாடி உங்களை நல்ல மியூசிக்கெல்லாம் சேர்த்து அப்படியே உங்களை நல்ல வார்த்தைகளை சேர்த்து அவங்க திறமை ஆண்டவர் கொடுத்து தாழ்ந்ததுலாம். அவங்களுக்கு நல்ல மியூசிக் வரும், நல்ல பாடல் திறமை இருக்கும், அவங்களுக்கு நல்ல கவிதை ஏற்ற தெரியும், நல்ல கவிதை ஏற்றுவாங்க, நல்ல மியூசிக் போடுவாங்க, நல்ல செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அதை வேறு எங்கேருந்து எடுப்பாங்கன்னா கலப்பாக வேறு இடத்துலேருந்து எடுத்துருவாங்க. இவங்க தாளந்தும் அந்நிய அக்கினியும் சேர்ந்து அதை தேவனுக்கு தூபம் காட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி ஒன்றும் தேவராஜ்யத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவார். அவன் ஸ்தோத்திரம். நீ ஒன்றும் சாதித்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்லாத ஒன்றை அவன் நீ உனக்கு மக்கள் புகழலாம், நிறைய உனக்கு ஸ்தோத்திரம் புகழ் வரலாம். அந்த பாட்டு சூப்பராக இருக்குது, அவன் எப்படி அந்த வார்த்தைகள் சூப்பராக இருக்குன்னு புகழ் வரலாம். ஆனால் அது துணிகரம் அப்படிங்கிறதை பைபிள் பார்க்குமானால் நிச்சயமாக நியாயத்தீர்ப்பு நாளில் நீ தண்டனைக்குரியவனாக இருப்பாய் அன்று அவன் நிச்சயமாக நீ ஆசீர்வாதத்துக்குரியவன் கிடையாது. அவன் தேவன் சொல்லாத ஒன்றை, தேவன் தராத ஒன்றை, அவன் தேவன் உனக்காக ஊழியத்தை கொடுக்காத ஒன்றை எங்கேயாருந்து நீ எடுத்து ஊழியத்தில் யூஸ் பண்ணனா நிச்சயமாய் நீ பாதிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியங்கள் பிரகாசிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஊழியர்கள் சிலர் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஊசா என்கிறதான ஒரு மனிதன் உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வைத்து தாவீது கொண்டு போகும்போது அந்த மாடு மிரண்டபடியினாலே அந்த உடன்படிக்கை பெட்டியை தன் கையை நீட்டி அவன் தொட்டதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவன் துணிகரமாக அதை தொட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கவனிக்க வேண்டும், எந்த ஒரு ஊழியத்தை நீ தாங்கி தான் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. உன்னால் தான் ஊழியம் நடக்குங்கிற ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் உன்னை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். ஆனால் ஸ்தோத்திரம், என்னால் தான் என்கிறதான ஒரு நிலைமை என்பது துணிகரம். ஸ்தோத்திரம். நல்ல சபை மக்கள் சொல்கிறேன், என்னால் தான் என் வீடு, என்னால் தான் அது அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். நான் சரியான நேரத்தில் மட்டும் நான் வராட்டி, சரியான நேரத்தில் மட்டும் நான் செய்யாட்டி, நான் மட்டும் இல்லாட்டி அப்படிங்கிறதான எண்ணங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் வேண்டாம். கர்த்தரை அறிஞ்ச நமக்கு உன்னை கொண்டு போனது கர்த்தர், உன்னை அந்த இடத்துல நிற்க வைத்தது கர்த்தர், அந்த இடத்துல உன்னை பயன்படுத்தினது கர்த்தர், அதை செய்வதற்கு உனக்கு துணையாக இருந்தவர் கர்த்தர் என்கிறதை என்றைக்கு நீ விளங்கி கொண்டு உன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறாயோ அன்றைக்கு உனக்கு கிருபைகள் பெருகும், உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஒருபோதும் நான் தான் என்கிற நிலைமைக்கு வந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலருக்கு சில நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் உதவி செய்வீர்கள். ஊசாவை போல உதவி செய்வீங்க. உதவி செஞ்சு சொல்வீங்க, நான் மட்டும் போகலன்னா அவன் நிலைமை ஒரு மாதிரி ஆயிருக்கும், நான் மட்டும் அதை செய்யாட்டி அவன் அன்னைக்கே காலி ஆயிருப்பான், நான் மட்டும் அதை கொடுக்காட்டி அன்னைக்கு அவன் அவமானப்பட்டிருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஊசாயம் அப்படி தான் நினச்சிருவான். என்ன நினைப்பான், உடன்படிக்கப்பட்டிய மாடு மிரண்ட உடனே நான் மட்டும் பிடிக்கலன்னா அதை சாஞ்சிருக்கும் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் நாளைக்கு சொல்லிடக்கூடாதுங்க தான் அங்கேயே அவன் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா கர்த்தரை ஒருத்தரும் தாங்கி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஒருத்தரும் ஸ்தோத்திரம் நம்ம தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும். அவருக்காக நம்மளை வைத்திருக்கிறார், நம்மை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதை எப்படி செய்யணும்? ஜாக்கிரதையாக செய்யணும், தாழ்மையான ஆவியோடு செய்யணும். தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். துணிகரமான எண்ணங்களுக்கு என்னை விலக்கி காத்திருக்கும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒருபோதும் என் வாழ்க்கையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நாதாப் அபியை போல நான் ஒரு காரியத்தை செய்துவிடக்கூடாது என்கிற ஒரு ஜெபம் நமக்கு தேவை. அதே போல ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இதை நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, நிச்சயமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக சொல்கிறேன். ஊசாயை போல் நம்ம செய்துவிடக்கூடாது. நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்கள் என்னால் தான் ஊழியம், என்னால் தான் சபை, என்னால் தான் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்கிற ஒரு நிலைமை ஒரு காலம் உன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை கொண்டு சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரா? நீ ஊழியத்தை தாங்குகிறாயா? உன் ஜெபத்தினாலே, காணிக்கையினாலே, உன்னுடைய ஆத்மாதாய தாளந்தினாலே தாங்குகிறாயா? அது உனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியம். அதை எப்படி செய்யணும்? தாழ்மையாக செய்யணும். தன்னை அடக்கி கீழ்ப்படுத்தி தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நீ அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயத்தோடு செய்யணும். அப்படிப்பட்ட செய்கிற போது உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என்னால் தான் என்கிற ஒரு நிலைமை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, அது சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை வைத்திருக்கிறது எதற்காக தெரியுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி செய்வதற்காகத்தான். ஆனால் அதவே நீ உன் வாழ்க்கையில் துணிகரமான காரியமாக நீ மாற்றிவிடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அனனியா சபிரால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து கணவன் மனைவி குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் நிலங்களை காணியாற்றி விற்று அவர்கள் அப்போஸ்தலர் கொண்டு வைத்தார்கள். அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். அங்கே செய்யறது கரெக்ட்னு நினைச்சாங்க. நான் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனம் போல வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் உங்களுக்காக அதை வெறுத்து காட்டுகிறேன். இன்றைக்கி மனம் போல வாழ்கிறதான ஜனங்களை மனம் திரும்ப செய்ய வைத்து அவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக என்பதற்காக பேசுகிறேன். எப்படி ஆசாரியர்கள் உசியா ராஜாவை ஆலயத்துக்குள்ளே போக விடாமல் தடுத்த போது உசியா ராஜா அதை கேட்கல. இவன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறாங்கிற ஆசாரியர்கள் என்பதை அவன் உணரலை. அதே போல் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்களும் நீங்கள் உணர வேண்டும், காப்பாற்ற
பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு பேசுகிறேன். அனனியா சபீரால் 2 பேரும் தன் காணியாட்சியை விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஸ்தோத்திரம் அவங்க மீதியை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம் 2 பங்காக வைத்தார்கள். அதில் ஒரு பங்கை அவர்களுக்காகவும் ஒரு பங்கை கர்த்தருக்காக வைத்தார்கள். அவன் விற்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து எல்லாரும் பாதத்தில் வைக்கும்போது, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும்போது இவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிலத்தை விற்றது இவ்வளவுக்கு தானா என்று கேட்டபோது இவன் ஆமான்னு சொல்கிறான். அதுதான் வந்து ஆண்டவர் பார்வையில் தப்பு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இது ஒரு துணிகரம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவன் போய் சொன்னது ஒரு துணிகரம். நான் அவன் சொல்லியிருக்கணும், அவர் பங்கை விற்றோம், அதில் ஒரு பங்கை நான் வச்சிருக்கிறேன், ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கர்த்தர் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டார். அவன் வஞ்சித்து வச்சது ஒரு பக்கம், ரெண்டாவது அவன் போய் சொன்னது ஒரு பக்கம். இது ரெண்டும் ஒரு துணிகரமாக பைபிள் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். இதை தேவனுடைய பார்வையில் அவனுடைய துணிகரமான செயலை காண்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியிடத்தில் நீ போய் சொன்னது என்ன என்கிறதான் பேதுருடையதான கேள்வி. ஸ்தோத்திரம். அவன் கேட்ட நிமிஷத்தில் அவன் மரித்து போனான். யார்? அனனியாவும் சபிராவும் மரித்து அனனியா அங்கே சாகுறான். கொஞ்ச நேரத்தில் சபிரால் வராள். அவள் சபிராளிடத்திலும் கேட்ட சபிராலும் கொஞ்ச நேரத்தில் அதை போய் சொல்கிறான். அவளும் மரித்து போகிறான். அவன் ஸ்தோத்திரம். இது ஆச்சரியமாக நம்ம பயங்கர ஒரு பயமுறுத்தக்கூடியதான அல்லது பயப்படக்கூடியதான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த கால நேரத்தில் நீங்களும் எத்தனை காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் பொய் சொல்கிறீர்களோ நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆவியானவரிடத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் எவ்வளவு பொய் சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பொய் சொன்ன உடனே உன்னை அடிச்சிருந்தாருன்னா அல்லது உனக்கு தண்டனை கொடுத்திருந்தாருன்னா நீ தொடர்ந்து மேலும் மேலும் பொய் பேச மாட்டேன். உன் பொய் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் மாறுவேன் விட்டு திருந்திருவேன்னு சொல்லி விட்டு கொடுக்க போய் பிரசங்கி சொன்னது போல் இன்றைக்கு நம்ம ஊழியக்காரங்கள்ட்டையும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தாண்டி இன்னும் பரிசுத்த ஆவியானவர்கிட்டையும் நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் என்பது ஒரு துணிகரம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கே உங்கள் வாயை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாக்கை அவன் பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு என்று பைபிள் சொல்கிறது. உன் ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் நல்ல உபவாச ஜபத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பாஸ்டிங் போட்டு பசி உங்களுக்கு இருக்கும். ஆனால் பசியோட பொறுப்புள்ள எனக்கு ஆண்டவர் பதில் செய்யணும்னு சொல்லி உபவாசத்தோடு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கவும் உங்களை விடுவிக்கவும் நீங்கள் உங்கள் நாவை இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கி பொய் சொல்லுகிறதை விட்டுவிட வேண்டும். துணிகரமான பாவங்கள் சொல்லி பைபிள் நிறைய சொல்லுதுங்க. நீங்கள் நிறைய சொல்ல இன்னும் உனக்கு டைம் இல்லை, நிறைய சொல்ல முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. நோபிலிருந்து வாழ்ந்து வந்தானே ஸ்தோத்திரம் ஆசாரிகள் ஏபோத்தும் சணல் நூல் அங்கேயும் தரித்ததான ஆசாரியர்களை சவுல் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் தாவீதுக்கு உதவி செய்தாங்கிற ஒரு காரியத்துக்காக தாவீதுக்கு அவன் உதவி செய்த ஆயுதத்தை கொடுத்தது அந்த அறியாமல் ஆசாரிகள் செய்தது. ஸ்தோத்திரம். அவன் ஜீவன் தப்ப ஓடி போகிறான். பசியோடு கேட்குறான். அப்பம் கேட்குறான். அப்போ பசி அவங்க ஆசாரியர் சாப்பிடுகிற பரிசுத்த தாவீது கொடுக்கிறார்கள். எனக்கு ஏதாவது ஆயுதம் இருக்குமா, நான் ராஜா காரியமா ராஜாவின் வேலை அவசரம், நான் ராஜாவின் வேலைக்காக போறேன்னு சொன்ன உடனே அவன் கோலியாத் கையிலிருந்து வாங்கின பட்டை அங்கே அந்த ஈட்டி அங்கே இருக்குது. அதை தாவீது எடுத்துக்கொண்டு போகிறான். அல்ல கவனிங்க. ஆசாரியன் ஒருபோதும் சவுலுக்கு துரோகம் செய்யலை, சவுல் ராஜாவுக்கு எதிராகவும் செயல்படலை. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த சவுல் ராஜா தனக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்று நினைத்து ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியரை கூப்பிட்டு அங்கே அவனுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அவன் தோவேக்குங்கிற ஒரு மனுஷனை வச்சுருந்தான். அவன் அமலேக்கியன். ஸ்தோத்திரம். அவன் அமலேக்கிய எண்ணத்தை சார்ந்தவன். ஸ்தோத்திரம். அவன் வந்து சொல்கிறான் ஆசாரியர்கள் தான் இவனுக்கு அப்பத்தையும் கொடுத்து தாவீதுக்கு ஈட்டியும் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னவனே இந்த ஆசாரியரை கூப்பிட்டு அந்த தோவைக்க வச்சே வெட்டி கொள்ள சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சணலோலும் ஏபோத்தும் தரித்தான 85 ஆசாரியர்களை அங்கே கொன்று குவிக்கிறான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்க சவுல் செஞ்ச தப்ப கத்தை தண்டிக்காமல் விட 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 கடைசி ஆசாரியரை கொள்ளுற அளவுக்கு மாறிட்டான். பார்த்தீங்கன்னா சாமியில் பயந்து இவனுக்கு பயந்து ஓடி ஓடியக்கூடிய நிலைமைக்கு ஆகிட்டான். ஸ்தோத்திரம். கவனிங்க. இதனால் சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக இவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இவனுடைய பாவத்தினால இவனுக்கு ஒரு யுத்தம் வந்தபோது இவன் போய் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை ஜெபம் பண்ணுறான், பதில் கேட்குறான். அவர் ஊரிம்னாலும் தும்மிம்னாலும் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஊரிம்னாலும் தும்மிம்னாலும் பதில் கொடுக்கலை. அவன் அஞ்ஞனை பார்க்குற ஸ்திரியை போய் தேடி போய் அங்கே பதில் கேட்குறான். அங்கேயும் ஸ்தோத்திரம் அவனுக்கு சாமியில் வந்து சாபத்தை தான் சொன்னானே தவிர ஆசீர்வாதத்தை சொல்லலை. ஸ்தோத்திரம். கவனிங்க. பரிதாபமாக கீழ்ப்போவ மலையில் பட்டயத்தை நட்டு பட்டயத்தில் விழுந்து சாகிறான். உயிர் போகலை. உயிர் போகாத போது ஸ்தோத்திரம் அங்கே ஒரு அமலேக்கியன் வந்து தலையை வெட்டிட்டு போகிறான். நல்லா கவனிங்க.
எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த அமலேக்கேனை வைத்து ஆசாரியனை கொன்றானோ அவன் அதே அமலேக்கேனத்தை சேர்ந்த சவுல் ராஜாவுடைய தலையை வெட்டிட்டு போகிறான். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, துணிகரமான பாவங்கள் என்பது நம்ம ஸ்தோத்திரம் ஒருபோதும் எந்த வாழ்க்கையில் சவுலுக்கு என்னென்னோ எனக்கு ஸ்தோத்திரம் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம், எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நான் செய்கிறது ஆசாரியை கொள்வது கரெக்டுன்னு நினச்சான். ஆமாம் ஸ்தோத்திரம். ஆனால் ஆசாரியனுக்கு விரோதமாக கையை உயர்த்தினதும், ஆமாம் ஆசாரியனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதும் எவ்வளோ பெரிய பாவங்கிறது அவன் உணரலை. ஸ்தோத்திரம். தான் செய்கிறது சரின்னு நினைக்கிறான். ஆமாம் இன்றைக்கி நாமளும் அப்படி தான் நிறைய தப்புகளை நான் செய்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் முடிக்க போகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக. பாருங்க ஸ்தோத்திரம். பைபிள் நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்றதை நல்லா கவனித்து அதை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொன்னதை கேட்காம அவன் சொன்னதை மீறி செய்கிறது துணிகரம் அப்படி பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். இங்கே மோசை காலத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கில் 12 பேரை அனுப்பி வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க. 2 பேர் இல்லை போகலாம் சுதந்திரிக்கலாம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய வாதை வருது. அந்த வாதையில் ஸ்தோத்திரம் நிறைய பேர் சாகுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசம் சொல்கிறான். இப்போ போகாதீங்க, போனால் உங்களுக்கு வாய்க்காதுன்னு சொல்கிறான். அவன் ஸ்தோத்திரம் முதல்ல போயிட்டு துர்க்கரியில் சொன்னவங்க திரும்ப நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாங்க. சொல்லியும் கேட்கல, அவங்க ஏறி போனாங்க. அதை நிமித்தம் அங்கே பட்டு விழுந்தார்கள் என்று அதை வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அவன் சொல்லுகிறதை கேட்கிற அனுபவத்துக்கு நீங்கள் மாற வேண்டும். அவன் பைபிள் சொல்லுகிறதையோ தேவ மனுஷன் சொல்லுகிறதையோ வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா சொல்லுகிறதையோ ஸ்தோத்திரம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் நம்ம சபையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறதையோ கேட்டு இது தப்புப்பா அப்படின்னு சொன்னால் சரி விட்டுறேன் அப்படின்னு சொன்னோம். நம்ம மோச சொல்லும்போது இல்லை நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறது சரின்னு நினச்சி அவங்க போனாங்க. அங்கே பட்டு விழுந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நான் செய்கிறது தவறு என்கிறதான ஒரு நிலைமைக்கு நீங்கள் உணர வேண்டும். தவறு என்று சொல்கிற காரியத்தை சரி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும். இல்லை நான் இப்படி தான் செய்வேன் என்பது பைபிள் சொல்கிறது துணிகரம். நம்ம ஸ்தோத்திரம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து. உங்கள் துணிகரத்தை நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்கள் துணிகரத்தை ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துங்க. ஆமென். தாவீது கூட இருந்த 3 பேர், அதில் நம்ம ஸ்தோத்திரம் அபியாவும் உண்டு. அந்த 3 பேர் தாவீது சொல்கிறான். அவன் பெலிஸ்திய பாளையம் பெத்லகேமில் பாளையம் இறங்கி இருக்கும்போது அவன் தாவீதுக்கு பெத்லகேமுடைய தண்ணி சொந்த ஒரு தண்ணியை குடிக்கணும்னு ஆசை வருது. அவன் தாவீது ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்ற தன் உயிரை பணைய வைத்து 3 பேர் அந்த அவன் பெலிஸ்திய பாளையத்துக்குள்ளே இறங்கி போய் அந்த பெத்லகேமுக்கு கிணற்றுக்கு தண்ணீரை கொண்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஒரு ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் தன் உயிரையும் பணைய வைத்து துணிகரமாய் போனார்கள். எல்லாம் கவனிங்க. அவன் ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் துணிகரத்தை ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக, தேவனுடைய தாகம் தீர்க்கப்படுவதற்காக ஆத்துமாதாய பணிகளை உங்கள் துணிகரத்தை காட்டுங்கள். அந்த துணிகரம் கர்த்தரால் மெச்சிக்கொள்ளப்படும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் தெபரால் காலத்தில் செபுலோனும் நப்தலியும் என்கிற அந்த 2 கோத்திரமும் ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு எப்படி நாங்கள் தெரியுமா, தன் உயிரை பணயமாக உயிரை பொருட்டாக எண்ணாமல் தெபரால் பாடுகிறார். அந்த பாடலில் இந்த நப்தலியும் செபுலோனையும் பாராட்டி பாடுறார். தன் சொந்த ஜனத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்களா, அவர்கள் ஸ்தோத்திரம் துணிந்து உயிரையும் மதிக்காமல் துணிந்து யுத்தம் பண்ணினார்கள். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது நல்ல துணிகரம். ஆமேன். தன் சொந்த ஜனத்தை நரகத்துக்கு போக விடக்கூடாது என்பதற்காக ஆமேன் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து ஊழியம் செய்கிறதான அப்படிப்பட்ட தேவ ஜனத்தையும் தேவ மனிதர்களையும் தேவன் மெச்சிக்கொள்வார். அவர்களை தெபரால் பாராட்டினது போல தேவன் அவர்களை பாராட்டுவார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பவுலும் பர்னபாவும் ஸ்தோத்திரம் அவர்கள் செஞ்ச ஊழியத்தை பைபிள் அங்கே பாராட்டுது. வாசிப்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்கள் எங்களுக்கு பிரியமானவர்களுமா இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா ஸ்தோத்திரங்க. பவுலுக்கு பர்னபாக்கு என்ன பேர் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் தங்களுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக துணிகரமாய் ஊழியம் செய்தார்கள். ஓ ஹல்லேலூயா. தேவ ஜனமே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் துணிகரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த துணிகரத்தை ஸ்தோத்திரம் பவுலும் பர்னபாவும் தேவநாம நப்தலியும் செபுலோனும் கர்த்தருக்காக பயன்படுத்தினார்கள். இந்த காலை நேரத்திலும் ஸ்தோத்திரம் இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22லிருந்து
25 வரைக்கும் வாசிப்போமாக. உபாகம் 11 22 25 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவரை பற்றி கொண்டிருக்கும்படி, அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். துணிகரத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? நம்ம ஜாக்கிரதையா. ஹல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா நடக்கிறது. அப்படி ஜாக்கிரதையா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களுக்கு எதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான். எதிரி அவன் பக்கத்தில் இல்லாதபடி துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்களை பார்க்கிலும் பலவான இருக்கிறவங்க கூட உங்களை கண்டு ஓடி போயிடுவான். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதான் இருக்கும். நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்துடுவார். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி, இங்க பாருங்க, வனாந்தரம் அவனை ஸ்தோத்திரம். சீப் வனாந்தரம் எங்க இருக்குது, லீபனோன் எங்க இருக்குது, ஸ்தோத்திரம். தெற்கே வடக்கே பரவி இருக்கிற அந்த பகுதியெல்லாம் ஐபிராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். பாருங்க ஸ்தோத்திரம். ஐபிராத் நதி எங்க இருக்குது? அமை ஸ்தோத்திரம். அது பாபிலோன் பக்கத்தில் இருக்குது. அங்க இருந்து அங்க சமுத்திரம் எங்க இருக்குது? அமை ஸ்தோத்திரம். அது மேற்கு கடைசி இருக்குது. கிழக்கு கடைசிலிருந்து மேற்கு கடைசி வரைக்கும் உனக்கு எல்லையா கர்த்தர் மாற்றி தர உன் ஆளுகை விரிவாக்க கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தை வாசிப்பான். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்க முன்னாடி ஒருத்தன் கூட எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து வந்தா வருவான், ஆனா தோத்து போயிடுவான். உங்களை ஒரு காலமா அவன் ஜெயிக்க முடியாது. வார்த்தை வாசிப்பான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்படுவார். உன்னை பார்த்தா ஒருத்தனுக்கு பயம் வருமே தவிர உனக்கு எதிராக ஒருத்தன் நிற்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதம். அமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு தேவையான கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் தருவார். தேவன் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஆசீர்வாதம்லாம் எதுக்கு கிடைக்குன்னு சொன்னால், நீ ஜாக்கிரதையாக இருந்தேன்னா, துணிகரமாக செயல்படாமல் ஜாக்கிரதையாக இருந்தேன்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து பழிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை என்னை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றையிலிருந்து துணிகரமான காரியத்தை விட்டு விலகுவோம். தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவன் நம்மை இந்த உபவாச ஜெபத்தில் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, பரலோக பிதாவே, சர்வவல்ல தேவனே, இந்த கால நேரத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வமே, இந்த காலையில் கேட்ட வேத வசனத்தை ஆமென் கர்த்தாவே, எங்களுக்கு மேலாக ஒரு அதிகாரி ஒருவர் நீர் இருக்கிறீர், ஒரு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறீர். நான் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் சரியா தவறா என்பதை கண்டு நம்மை தீர்மானம் எடுக்கிற ஒருவர் நீர் இருக்கிறேன். ஆமென். யாக்கோபின் பிள்ளைகள் ஆமென் லேவியும் சிமியோனும் ஸ்தோத்திரம் தாங்கள் செய்கிறது சரி என்று நினைத்தார்கள். ஆனால் யாக்கோபு அதை தவறு என்று உணர்ந்தான். அது சரியா தவறா என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் ரெண்டு பேருக்கு நடுவாக இருந்து நீர் ஆண்டவர் தீர்மானித்தவராய் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, இந்த காலையிலும் எங்களோடு கூட ஹல்லேலூயா ஆமென் கர்த்தாவே இடைப்பட்டு ஸ்தோத்திரம் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். துணிகரமான எண்ணங்களுக்கு எங்களை விலக்கி காரும் என்று ஆமென் தாவீது ஜெபித்தானே. இந்த காலையில் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் செய்த எல்லா துணிகரமான காரியத்தையும் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் இப்படிப்பட்டதான காரியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்காதபடிக்கு தேவன் அற்புதங்களை செய்யும். ஓ ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இனி ஆமென் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கடைசி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஆமென் கர்த்தாவே எங்கள் எதிரிகளை எங்களை பார்க்கிலும் பலத்தவர்களை நாங்கள் துரத்தி விடவும் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கால் மிதிக்கிற எல்லா இடங்களையும் எங்களுக்கு ஆமென் ஆசீர்வாதமாக்கி தரவும், எங்களை சொந்தமாக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் எல்லைகளை விரிவாக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிர்பார்த்ததற்கு மேலாக எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபை தாங்கட்டும். ஹல்லேலூயா. உடைய மகிமையின் பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஓ பலத்த காரியங்களை செய்யும்படி ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எங்கள் விசுவாசிகளை ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் இரத்த கோட்டைக்குள் இதுவரைக்கும் மூடி காத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆமென் கொரோனா வைரஸ் எங்கள் குடும்பங்களை தாக்காதபடிக்கு பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி வருவதற்காக நன்றி அப்பா. இனிமேல் இந்த வைரஸ் நோய் எங்கள் வீடுகளை அணுகாதபடி ஆமென் எங்கள் சபை மக்களை எல்லாம் காக்கும்படி ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கையை பிடித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வைரஸ் தொற்று ஆண்டவரே எங்கள் ஜனங்களை தொடக்கூடாதப்பா. எங்கள் கூடாரங்களுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். பவுல் நிமித்தம்
வந்தவர்களுக்கும் அவனோடு கூட பயணம் செய்தவர்களுக்கும் நீ தயவை கட்டளையிட்ட தேவன் அல்லவா. எங்களோடு கூட இருக்கிறதான எங்கள் ஜனங்களும் எங்களோடு கூட வேலை செய்கிறதான எங்கள் உடன் வேலையாட்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்க உடைய வல்லமை எங்கள் ஆமை நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் நாங்கள் போகிற வாகனத்திலும் ஆமை போகிற வழிகளிலும் வருகிற வழிகளிலும் எங்கள் வீடுகளிலும் உடைய மகிமை தங்க இருப்பதாக எல்லாம் நல்ல ஆவி நிரம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதே போல எங்கள் சபையில் ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. யாராவது பலவீனமாக இருந்தால் அத்தனை பேரையும் சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மற்ற நோய்களில் ஆமை பாதிக்கப்பட்டிருக்கிற அவன் எந்த விதமான நோய் இருந்தாலும் எல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே. தேவன் அதிசயங்களை செய்யும்படி வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருத்தரும் தொடுவீராக. யார் யாரெல்லாம் இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய அதிசயமான கரம் பிள்ளைகளை தொடர்ட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உயிர் தந்த வல்லமை எல்லாருடைய சரீரத்தை நிரப்பட்டும் அப்பா. நோயோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆராதித்து இந்த ஜெபத்தில் ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து யாராவது இங்கே காத்திருக்கிறார்களானால் அவர்களை இப்பொழுது தொடுவீராக. உடைய அற்புத கரம் அவர்களை விடுவிப்பதாக. நானே உன் பரிகாரம் சொன்ன ஆண்டவரின் மகிமையான வல்லமை இப்பொழுது அவர் சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. அவர்களை கட்டி வைத்திருக்க கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சுகமாக்கு பரிகாரி சரீரத்துக்குள்ளே வெளிப்பட்டு அதிசயம் செய்கிறாங்க. எல்லா சாப போராட்டங்களை கத்த முறியடிப்பீராக. எல்லா பில்லி சூனிய எண்ணங்களுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் மனுஷிக்கு எண்ணங்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்களை ஒருபோதும் எந்த தீய காரியங்களும் அணுகாதபடி இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எனக்கு அத்தனை பேர் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களப்பா. ஸ்தோத்திரம். நாங்களோ அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமையான ஊழியர்கள் எழும்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனோ ஹல்லேலூயா. மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம் நாட்களை ஜெபிக்காதபடிக்கு ஸ்தோத்திரம். அந்த மருந்து கண்டுபிடிக்கிறது கவர்மெண்ட்டில் அவர்களுக்கு மிகவும் முயற்சி பண்ணுகிறார்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்கு பண்ணட்டும் ஆசீர்வதிக்க. ஆனால் நீங்கள் நானும் இந்த நாட்கள் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாய் ஜனங்களை விடுவிப்பதற்கு ஊழியர்களை எழுப்பும்படியாக எழுப்புதலை ஊற்றும்படியாக ஆவியானுடைய வல்லமை தேசத்தை ஊற்றப்படும்படியாக உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவால் இந்த நோய் சுகமாக்க முடியும் என்பதை எல்லாரும் அறியத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கொண்டு கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்யும்படியாக ஊழியர்களை விசுவாசிகள் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக எல்லாரும் ஏகபித்து ஜெபம் ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த நோய்க்காக நாங்கள் ஜெபிக்க இந்த நோய்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூட்டங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. இந்த நோய் நீங்கி போவதற்கென்று ஒரு அற்புதம் நடக்க கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோயாளிகளை சேர்த்து ஜெபம் நடத்துவதற்கும் அந்த ஜெபம் நடக்கும்போது அக்கினி வல்லமை இறங்கி எல்லாரையும் சுகமாக்குறது நாங்கள் பார்க்கணும் ஐயா. இனி தேசத்துக்குள்ள ஒரு மனிதர் கூட இந்த வைரஸ் தொற்றினாலே மறிக்க கூடாதப்பா. ஒரு மனுஷன் கூட மறிக்க கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலின் ஆவியை தேசத்துக்குள்ள ஊற்றுவீராக. சபைகளுக்குள்ள ஊற்றுவீராக. ஊழியர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை தந்து ஆண்டவர் எல்லாரும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சபை ஜனங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடியை மாற்றுங்கப்பா. இந்த லாக்டவுன் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளாதார நெருக்கடியை மாற்றி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்னையும் மாப்பசையர் அவர் சொட்டியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஒன்று உருவாக்குகிறவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழியில் ஆறுகளையும் ஓட பண்ணுகிறவர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா. தேவன் இறங்குவீராக சொல்லுங்க. இறங்குவீராக. எங்கள் ஜனங்களுக்கு இறங்குவீராக. அதிசயம் செய்யும்படி இறங்குவீராக. தேவன் எங்கள் ஜனங்களுடைய எல்லா பொருளாதார நெருக்கடியை மாற்றுவீராக. வீட்டு வாடகை கொடுக்க முடியாமலும் ஸ்தோத்திரம் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமலும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்தோத்திரம் உபகரணங்கள் வாங்க முடியாமலும் கஷ்டத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணீருக்கு பதில் தாங்க ஆண்டவரே. ஓ தேவைகளை சந்திக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஓ ஹல்லேலூயா. ஆச்சரியமான எங்கள் தெய்வமே கர்த்தர் நன்மை செய்யும்படி எல்லா வீட்டுகளும் கர்த்தர் அவருடைய பலத்த கிரியையை வெளிப்பட பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வீட்டுகளை சமாதான குறைச்சலோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்தந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் சமாதானத்தை உருவாக்கும்படி எல்லாரும் கைகளை பிடித்துக்கொண்டு ஓ ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை இந்த வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். போட்டி பொறாமை பகை விரோதம் ஸ்தோத்திரம் வாக்குவாதம் சண்டை கோபம் மூர்க்கம் எல்லா எரிச்சல் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் கிரியை செய்யும்படி ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு பெரிய சமாதானம் எல்லா வீட்டுக்குள்ள இறங்கி வர பரிசுத்த ஆவியானவரே. ரிபலா சந்துனா கபுரா சந்துனா ஈமனா கசியா அப்படி பாதிக்கப்பட்டிருக்க எல்லா வீட்டுகளும் பலத்த காரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிறவர்கள் சேர்க்கப்பட உதவி செய்யுங்க அப்பா. தேவனுடைய கரம் அவர்களை அப்படிப்பட்டவர்களை சந்தி
அனுமதிப்பதாக. அவர்களுக்குள்ள இருந்து பிரிவினை உண்டாக்குகிற, பிரிவினை எண்ணத்தை வைத்திருக்கிற அசுத்தாவியை ஏதாவது உள்ளத்தில் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட ஆமீன் ஆவிகளை கடிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட தவறான ஆலோசனை என்கிற அந்த சாத்தானின் விதையை கர்த்தர் எடுத்து போடுவீராக, அற்புதம் செய்வீராக. ஆமென். கசப்பு வைத்திருக்கிற எல்லாருடைய கசப்பையும் கர்த்தர் ஆமென் எரிந்து எடுத்து எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லான இருதயத்தோடு ஆமென் கர்த்தாவே ஆமென் ஸ்தோத்திரம், மற்றவர்களை விளங்கிக் கொள்ளாமல் ஆமென் குடும்பத்தில் உபத்திரப்படுத்துகிறவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம் எல்லார் வீட்டையும் நிரப்பட்டும். ஆமென். எல்லா வீட்டுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். பிரிவினை ஆவி விலகி போகட்டும். வீடுகளுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமென் கர்த்தாவே, இன்று முதல் ஆமென் எல்லா வீடுகளுக்குள்ள பெரிய சமாதானம் நிலவ கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம வேலை இல்லாதவர்களுக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆமென் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ஆமென் கர்த்தரை ஒழுங்கு செய்து தர வல்லவரப்பா துதிக்கிறோம். நல்ல வேலைகள் எங்கள் பிள்ளைகள் அமர்வதற்கு, அவர்கள் நினைத்ததை விட ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் தடைகளை மாற்றுவீராக. எல்லா நல்ல ஆவி நிரம்பி ஓ தேவனுடைய கரம் ஆமென் தயவுள்ள கரம் இறங்கி இந்த ஜனங்களை எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படி கர்த்தாவே மேன்மைப்படுத்தும்படி அற்புதம் செய்யும். ஆமென். ஆண்டவரே, வேலையை இழந்து யாராவது இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஆமென் இழந்த வேலையை பார்க்கிறோம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு மேன்மையான வேலைகள் கிடைப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். டிரான்ஸ்ஃபர் ஆகி மதுரைக்கு வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், ஆமென் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஓ திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழணும். எல்லாரும் ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருபோதும் தேவ சுத்தம் இல்லாத ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, பரலோகத்தின் தெய்வமே, சர்வவல்ல தேவனே, திருமணத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வாலிப தம்பி தங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப திருமண வயதை எட்டிருக்கிற அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தருவீர் என்ற நம்பிக்கை ஆமென் நிச்சயமாய் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் ஆமென் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நல்ல வாழ்க்கை துணை கிடைத்த அவர்கள் எதிர்காலங்கள் பிரகாசமாக இருக்கிறதை கண்டு நாங்கள் சாட்சியில பெற்றோர் உள்ளத்தில் உமக்கு என்னாலும் நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மிகவும் பிரகாசமாய் அமைவதாக, அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா பிசாசின் தந்திரங்களையும் முறியடித்த எங்கள் பிள்ளைகளை முற்றிலுமாக நீ ஆண்டு மக்கள் ஒரு பெரிய சாட்சிகளை நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத சகோதரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவன் சபையில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அத்தனை பேருக்கு அதிசயம் செய்யணும். ஹல்லேலூயா. சர்வவல்ல தெய்வமே, திருமணமாகி பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் அவன் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புத கரம் ஆமென் இந்த நாட்களில் அவர்களுக்காக அவன் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஆண்டவர் அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் தொடுவதாக. எல்லாம் சொல்லி ஆவி நிலைமை ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. என்ன தடைகள் இருந்தாலும் மாறட்டும், எந்த சாபக்கட்டுகள் இருந்தாலும் மாறட்டும், வாழ்க்கையில் சரீரத்தில் எந்த விதமான பலவீனம் இருந்தாலும் மாறட்டும். குழந்தை ஆமை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் ஆமை தடை இல்லாதபடி இன்றைக்கு ஆண்டவர் தடைகளை ஆண்டவர் மாற்றி போடும்படியாக ஓ அதிசயங்களை செய்கிற தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே. மரியா சொன்னாலே ஆமை தேவனால் ஆமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆகாத காரியம் உண்டோ என்று தூதன் மரியாதை சொன்னபோது ஆமை கர்த்தாவே அப்படிப்பட்ட அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டின தேவன் அல்லவா. ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். மனுஷரால் கூடாதுதான் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவரை நம்பி ஆமென் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆமென். மருத்துவர்களால் முடியாது தேவன் செய்தார் என்றவர்கள் சாட்சி சொல்லும்படி ஒரு அதிசயம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அதே போல ஆண்டவரே இந்த நாட்களில் பிரசவத்துக்கு ஆயத்தமா இருக்கிற எங்கள் சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஆமென். கற்பத்தின் கனியை தந்தீரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சரியான நாளில் சரியான நேரத்தில் ஆமை கர்த்தாவே சுகப்பிரசவத்தில் அழகான பூர்ண வளர்ச்சி அடைந்த விசேஷித்த பிள்ளைகளை ஆமை விசேஷ ஞானம் பெற்ற பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாக இருக்க ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் பிரசவத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் வருத்தப்பட விடாதபடிக்கு எபிரேய பெண்களுக்குரிய பலனை தந்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு பலனாக இருப்பீராக. ஆமென். அவர்களுக்கு அரணாக இருப்பீராக. எல்லா பயத்துக்கும் ஆமென் திகிலுக்கும் நீங்களாக்கி பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அதிக பாடின்றி கஷ்டமின்றி ஆமென் ஆண்டவர்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் உண்டாக நீ அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாம் ஒருமனப்படும் ஆமென் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமென். படிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுமே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். சதுனா சந்துனா
கபுரா ரிகபனா சதுனா சியாக்கதரா ரிமனா கபு லபா சந்தா நியாதரா இகபதரா ரியாக்கபனா சந்து நிகபதரா. ஆமென். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். ஆமென். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை கடிந்து கொள்ளாதவருமாகிய எங்கள் தேவன் ஆண்டவரே அற்புதமாய் பிள்ளைகளை சகல விதமான ஞானத்தால் நிரப்பி எல்லா சப்ஜெக்டும் இந்த வருஷத்தில் நல்ல மார்க் எடுக்க சீக்கிரமா இந்த லாக்டவுன் முடிந்து ஸ்கூல் திறக்கப்பட அற்புதம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைனில் படிக்க நிமித்தமாக எந்த பாதிப்பும் கண்களிலோ அவருடைய பிரைன் பகுதியிலோ அல்லது அவங்களுடைய வெயின் பகுதியிலோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிலும் ஆண்டவரே அவர்களுக்கு பலவீனங்கள் வராதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த நரம்பு மண்டலங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே அவருடைய ஸ்தோத்திர சிந்தனை மண்டலங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கண்களை ஆசீர்வதிக்க தேவனுடைய கரம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. தடைகளை மாற்றி பெரிய காரியங்கள் செய்யும். ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற எல்லா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை என்று சொல்லி வருத்தோடு இருக்க அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்க உதவி செய்யுங்க. நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று அப்ளை பண்ணியிருக்கிறதா எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமான வழியில் நடத்துவீராக, அற்புதம் செய்வீராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்க யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட வேதனை இருக்கார்களோ எங்களுடைய குடும்பத்தில் இவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லி யாராவது ஸ்தோத்திரம் உங்களோட ஜெபிக்க சொல்லியிருந்தாலோ அல்லது இப்படி ஜெபத்தில் கலந்து கொண்டு உங்களோடு கூட இருப்பார்களானால் அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒருமனமாக ஜெபிக்கிறோம். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திப்பீராக. குடிக்க தூண்டுகிற ஆவி அவர்களை விட்டு வெளியே போகட்டும். மதுபானத்தின் மேல் வெறியை உண்டாக்குகிற ஆவி அவர்களை விட்டு வெளியே போகட்டும். ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஐயோ பணம் விரயமாகிறது என்று சொல்லி சிந்திக்க விடாதபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடிக்க ஸ்தோத்திரம் பணத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற ஆவி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட அந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் விடுவிக்க தேவன் பலமாய் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே பெரிய அதிசயத்தை செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாம் மகிமைக்காய் ஆண்டவரே பெரிய விடுதலை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடுகள் கிடைக்க, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்கள் வாங்க உதவி செய்ய ஆண்டவரே கர்த்தர் அதிசயம் செய்தலும் எல்லா வீடுகளும் நன்மையும் ஸ்தோத்திரம் மேன்மையும் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற மற்ற எத்தனை பேருக்குள்ளதான ஜெப குறிப்புகள் இருக்குமானால் அத்தனையும் கேட்டு அற்புதம் செய்யுங்கப்பா. என்னென்ன விதத்தில் அவர்கள் என்னென்ன நோக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர். சம்பள உயர்வுக்காக ஜெபிக்கிறவர்கள், வர வேண்டிய பணம் சொத்து கையை விட்டு போன எல்லா நன்மைகளும் திரும்ப வருவதற்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்கள் என்று வேண்டிக் கொண்ட எங்களுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்க எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை தாரும். எல்லாருமே அறிகின்ற அறிவை தாரும். எல்லாருக்குள்ள மாற்றங்களை தாங்க. எல்லா வாழ்க்கையிலும் பெரிய ஒரு செழிப்பு உண்டாக உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தர நீர் வல்லவராக இருப்பதினாலே பதில் தருவீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, இரக்கங்களின் தெய்வமே, இந்த நாள் நாங்கள் உபவாச ஜெபத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தினாலே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்து எங்களை ஆசீர்வதியும். ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் உடைய கரம் இருப்பதாக. யாப்பேசை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை விரிவாக்கி ஸ்தோத்திரம். தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே அவனுக்கு அந்த தீங்கிலிருந்து விலக்கி காத்த தேவன் எங்கள் ஜனங்களை எல்லாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்பி எல்லாரையும் மேன்மைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சொல்லியிருக்கிறே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறதே, அப்படிப்பட்ட நன்மையானதை தன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் பங்கு பெற முடியவில்லை என்றுதானே எண்ணத்தில் இருக்கிறவர்கள் அடுத்த
வாரத்தில் பங்கெடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் சபையார் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கமுள்ளவர்களாய் மாற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நாட்கள் கர்த்தாவே கூடி வந்திருக்கிற யாவருடைய உச்சந்தலையின் மேலும் உடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.